holidaysnale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Ariza shirts and trousers. இந்த ஃபெஸ்டிவல் சீசனை உங்க ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸோட கொண்டாடுங்க. நான் வந்து படம் பண்ண வந்தப்போ நான் வந்து தலைவர் கூட தான் படம் பண்ணுவேன்னா வரல, அவர் கூட அவரை மீட் பண்ணுவேனாங்கன்னே தெரில. அப்படி தான் வந்து அது நடந்தது வந்து எனக்கு வந்து இட்ஸ் லைக் ஒரு பிளெஸிங் விச் ஐ டென்ட் ஈவன் எக்ஸ்பெக்ட் தட் இஸ் கமிங். ஏன்னா வந்து அவர் ரேண்டமாக ஒன்று நம்ம படம் பண்ணலாமான்னு சொன்னப்போ கூட நான் சீரியஸாக எடுத்துக்கல. வணக்கம் கார்த்திக், வெல்கம் டு கலாட்டா ப்ளஸ். வணக்கம். நீங்கள் டைரக்ட் பண்ணி லாஸ்ட்டாக தியேட்டருக்கு வந்த படம் வந்து பேட்டை, தலைவர் படம். ஆமாம், சூப்பர் ஸ்டார் ஃபிலிம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜகமே தந்திரம், மகான் ரெண்டுமே ஓடிடிக்கு போய் இப்போ தான் திருப்பி தியேட்டருக்கு வரீங்க. வாட் இஸ் யூர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்? அதான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நான் இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் பேட்டை வந்து தலைவர் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் செலிப்ரேஷன் எல்லாமே தேட்டரில் பார்த்துட்டு ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் எவ்ரி திங். அண்ட் தென் அந்த மைண்ட் செட்டில் நான் ஜெகமே தந்திரம் ஷூட்டிங் போகிறப்போ ஐ நெவர் தாட் தேர் வில் பி அ டே வேர் ஐ வில் பி லாங்கிங் டு see மை ஃபில்ம் இன் தியேட்டர் அப்படின்ற மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல. பட் ஐ திங்க் சிச்சுவேஷன் ஹட் டேக்கன் அ பிக் ஒரு டேமேஜ் தான். நான் ரெண்டு ஃபில்மே எதிர்பார்க்கல. நான் ஐ நோ தர் இஸ் கொரோனா வந்துச்சு, லாக்டவுன் வந்துச்சு எல்லாமே. But both the films went into OTT when theatres are open. So that was more disappointing and everything. So this film, it has become like எனக்கே வந்து ஒரு 4.5 years கழிச்சு தேட்டர் பார்க்க போகிறன்றனால பயங்கர ஆர்வமாகவும் பதட்டமாகவும் எல்லாமே இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கலாம், மீண்டும் வெள்ளித்திரையில் அந்த மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு வந்து பீட்சா அந்த ஃபீல், அந்த பதட்டம் இருக்குது, அந்த ஒரு ஆங்ஷியஸ்னஸ் இருக்கு டு see the film in theater. ஸோ இந்த பீட்சா இருந்தப்போ இந்த ஆன்டிசிபேஷன் இப்போ இருக்கா? லைக் ஐ ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் தட். பிகாஸ் இப்போ ஜகமே தந்திரம், மகான் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஆஸ் இன் த ஃபில்ம் வாஸ் அப்ரிஷியேட்டட், பட் ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஆனால் ஒரு ப்ராப்பராக ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலாம். தட் இஸ் த ஃபில்ம் ஒர்க் ஆர் டு நாட் ஒர்க் வித் அட் த பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ தட்ஸ் அ வெரி கான்க்ரீட் மெஷர். வெரஸ் ஓடிடின்னு போயிட்டா மக்கள் ட்விட்டரில் சொல்கிறது தான் அவங்களுக்கு படம் பிடிச்சதா பிடிக்கலாம். வி டோன்ட் நோ த ஓவரால் சிச்சுவேஷன். ரெஸ்பான்ஸே வந்து எனக்கு இது வரைக்கும் அன்லெஸ் அண்ட் அன்டில் இப்போ நான் எங்கேயாவது போகும்போது யாராவது மீட் பண்ணிவிட்டு இப்போ மகான் பற்றியோ ஜெகமேந்திரன் பற்றியோ பேசுகிறது தான் இன்ட்ராக்ஷன் இருக்கும்ல. இப்போ யூஸ்வலாக வந்து தேட்டரில் பார்க்குறது ஆக்சுவலி ஃபில்ம்ஸ் ஆர் மென்ட் டு பி வாட்ச்ட் இன் அ தேட்டர் வித் பீப்புள். அப்போ தான் அந்த ஒரு வைபோ அந்த ஆராவோ வந்து இட் வில் கனெக்ட். ஸோ வி ஆர் யூஸ் டு தட்ல. ஐ மீன் வி ஹவ் பீன் க்ரோயிங் வாட்சிங் ஃபில்ம்ஸ் லைக் தட். ஸோ அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணது அதுதான். அதாவது வந்து ஐ மீன் ஜெகமே தந்திரம் ஹேட் லாட் ஆஃப் மிக்சட் ரிவ்யூஸ் அண்ட் மகான் காட் மோர் குட் பெட்டர் ரிவ்யூஸ். பட் ஆல் ஒன்லி ஆன்லைன் தான், ஒன்லி ஆன்லைன் ட்விட்டர் மட்டும்தான் வந்துச்சே தவிர்த்து ஐம் நாட் ஷுர் வாட் பீப்புள் ஆக்சுவலி தாட் அபவுட் இட்ன்றது வந்து எக்ஸாக்டாக ஒரு கணிப்பு வரல. மற்ற படங்கள் எல்லாமே வந்து இப்போ நான் தேட்டருக்கு போய் என்னோடய ஃபில்ம்ஸ் எல்லாமே வந்து நான் தேட்டரில் ஓடும்போது ஐ வில் கண்டினியூஸ்லி கோ அண்ட் வாட்ச் இட் வித் பீப்புள் அண்ட் ஐ வில் நோ. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆர் சம்திங், பட் வாட் பீப்புள் ஃபீல் அபவுட் த ஃபில்ம்ன்றது அந்த ரெண்டுமே இந்த படத்துக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன். ரைட். நவ் யூ ஆர் பேக் இன் தட் ஜோன். பட் இந்த காலகட்டத்தில் வாட் ஹஸ் சேஞ்ச்ட்? பிகாஸ் என்னை பொறுத்தவரை கொஞ்சம் நிறையவே மாறி இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் லெட் மீ ஹியர் யோர் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ. நீங்கள் சொல்லுங்களேன். அது ஓகே. ஒன்று வந்து உங்கள் ஜிகர்தண்டா XXXல ட்ரெய்லரில் ஒரு லைன் வருது, இப்போல்லாம் நல்லவங்களை பற்றி படம் எடுத்தால் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு. ஸோ இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர்ஸ்னு வந்த படங்கள் எல்லாமே, வெதர் இஸ் ஜெயிலர், ஜவான், லியோ, எல்லாமே வந்து கிரே கேரக்டர்ஸ் பற்றின கதைகள். ஸோ நான் வந்து அந்த மாதிரி பிக் லெவல் பிளாக் பஸ்டர்ஸ் வந்து பீப்புள் சீம் டு வாண்ட் நல்லவங்களை பற்றி பார்க்க வேணாங்கிறாங்க. ஸோ அது ஒன்று மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து யோர் ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங், அது வந்து இட்ஸ் வெரி லேயர்ட், இட்ஸ் டீப், இட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட். ஸோ உங்கள் படம் வந்து ஒரு 2வது வாட்டி 3வது வாட்டி பார்த்தா கூட சில லேயர்ஸ்லாம் கிடைக்கும். லைக் இட்ஸ் வெரி டீப், இன் டெப்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈவன் இஃப் த ஓவரால் ஃபில்ம் டஸ் நாட் ஒர்க், தே பி லாட்ஸ் டு என்ஜாய் இந்த ரைட்டிங் ஆஃப் இண்டிவிஜுவல் சீன்ஸ்லாம். பட் இப்போ வர படங்கள் வந்து எல்லாமே ஒரு ஜெட் ஸ்பீடில் ஓடுற மாதிரி இருக்குது. தட் இஸ் ஹைலைட்ஸ், இவங்களை கொண்டு வாங்க, அவங்கள கொண்டு வாங்க, ஹைலைட்ஸ் போடுங்க, இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், அடுத்தது குயிக்காக இது முடிச்சிடலாம், ஹீரோ கொண்டு வரலாம். ஸோ இந்த ரெண்டு சேஞ்சும் ஒரு கார்த்திக் சுப்பராஜ் மாதிரி ஒரு படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. வாட் டு யூ ஃபீல்? ஐ திங்க் அது நல்லது தான் நினைக்கிறேன். ஐ மீன் ஐ அக்செப்ட் போத் த திங்ஸ். ஏன்னா
ஃபார் த ஃபஸ்ட் சேஞ்ச் யூ செட் என்னென்னா எனக்கு வந்து ரைட் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஐ ஆல்வேஸ் லைக் டு எக்ஸ்ப்ளோர் தி கிரே கேரக்டர்ஸ் தான். ஐ மீன் ஈவன் ஐ டோன்ட் ஒரு கம்ப்ளீட்லி ரொம்ப நல்லவனை பற்றி நானும் இது வரைக்கும் படம் எடுத்தது கிடையாது. இட்ஸ் லைக் ஒரு ஜென்ரல் இதுதான் அது அந்த விஷயம். ஸோ இதுலேயுமே வந்து இட்ஸ் அபவுட் அ கிரே கேரக்டர் தான், பட் நாட் ஆஸ் சச் நீங்கள் சொன்ன அந்த ஒரு ஜெட் ஸ்பீடு இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ ஐ சம்ஹவ் ஃபீல் அதுதான் வந்து ஐ திங்க் ஆடியன்ஸ் வில் ஃபீல் ரெஃப்ரெஷிங் இன் திஸ் ஃபில்ம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா வந்து நிறையா பேர் என்ன பேசும்போதும் டூ மச் ஆஃப் ஒரு 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 ஸ்பீட் ஆக்ஷன், இது ஒரு இன்சிடெண்ட் பேஸ்டு, நாட் லைக் ஒரு கேரக்டருக்காக அதை வந்து நான் அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன் அது. ஸோ டெஃபினெட்லி இப்போ வந்துட்டுருக்க ஃபிலிம்ஸ்க்கும் இதுக்கும் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்கும். அது ஐ திங்க் பீப்புள் ஆல்சோ வில் ஃபீல் ரெஃப்ரெஷிங்கிறது என்னோட பிலீஃப். ரைட், இட்ஸ் குட் பிகாஸ் ஸோ யூஆர் சேயிங் தட் உங்கள் மற்ற படங்கள் மாதிரி இதுலேயும் ஒரு நேரட்டிவ் கிராஃப் க்ளீனாக இருக்கும், கேரக்டர் ஆர்ட்ஸ் இண்டிவிஜுவலாக இருக்கும், நான் வந்து சீனுக்கு சீன் மாற்ற மாட்டேன், அதெல்லாம் இருக்குது உங்ககிட்ட. எக்ஸாக்ட்லி திஸ் ஃபில்ம் இஸ் லைக் அதுதான். இப்போ வந்து ரைட்டிங் வைஸ் வந்து ஐ ஃபீல் ஐ ஹவ் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் தி ஸ்கிரிப்ட் அண்ட் ஆல்சோ டீப்பர் ரைட்டிங் வில் பி தேர் இன் திஸ் ஃபில்ம். அது வந்து இஃப் இட் இஸ் கோயிங் டு பி லைக் வெரி நியூ ஃப்ரம் வாட் ஃபில்ம்ஸ் ஆர் கம்மிங், அது இந்த படத்துக்கு நல்லது தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து அட்லீஸ்ட் தேர் வில் பி அ சேஞ்ச் இன் வாட் தேர் சீயிங் அப்படின்ற மாதிரி. அதனால தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லரே வந்து ஐ மேட் ஷுர் இட் வாஸ் கட் லைக் தட். இட் வாஸ் நாட் லைக் ஜஸ்ட் ஷோயிங் தட் இஸ் வி ஹேவ் ஸோ மச் ஆக்ஷன் பிளாக்ஸ், வி ஹேவ் ஸோ மச் கிராண்டியர், அதெல்லாம் இல்லாமல் சம்திங் மோர் ஆஃப் அ டயலாக் ஓரியன்ட் ஸ்டோரியை கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி ஒரு பேசிங்காகவே வந்து ஐ வாண்டட் இட் டு பி வாட் த ஃபில்ம் வில் ஹேவ் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலை வந்து ட்ரெய்லரில் கொடுக்கணும் தான் வந்து ஐ கேவ். அண்ட் whatever response I'm getting for trailer only is actually encouraging for me. Like, okay, people are saying that. So, hopefully I'm expecting the same kind of response for the film. Right. But நீங்கள் பேட்ட எழுதும்போது I want to ask, because இப்போ ரஜினிகாந்த் வச்சு படம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். How did you handle that challenge? Because I want to come back to a question about Jailer. பட் முதல்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து யாராவது இவ்வளோ டைம் இருக்குது, இந்த டேட்டில் ரஜினிகாந்த் அவைலபிள், ஸோ நீங்கள் அதுக்குள்ளே முடிக்கணும் அந்த மாதிரி சொன்னாங்களா? இல்லை நீங்கள் ஸ்கிரிப்ட் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அண்ட் தென் யூ வென்ட் டு செட் வென் ரஜினிகாந்த் கால் யூ செட் என்கிட்ட இந்த கதை இருக்குது, இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்களா? நான் வந்து இந்த பேட்டையோட கதையை வந்து நான் 2015 அவர்கிட்ட சொல்லிட்டேன். 2015 அப்போ இது ஒன் லைன் சொன்னீங்களா இல்லை கதையை சொல்லிட்டீங்களா? கதை, பட் நாட் லைக் டீட்டெயில்டு ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லைன்ட்டு, பட் ஐடியாவாக லைக் பிகினிங் மிடில் எண்ட் வரைக்கும் ஐ ஹேட் அ ஐடியா அண்ட் ஐ went and narrated him in 2015 itself and he liked it. அப்பயே ரொம்ப பிடிச்சிச்சு, பண்ணலாம் அப்படின்னா. பட் அப்போ தான் கபாலி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ he said after கபாலி we will see அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் ஆனால் ஐ லைக் த ஸ்டோரி, ஏன்னா இது பண்ணால் நான் தான் பண்ண முடியும், பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஐ வாஸ் ஹோப்பிங் ஆஃப்டர் கபாலி வில் பி டெல்லிங் ஓகே. பட் தென் காலா வாஸ் அனௌன்ஸ், தென் ஹிஸ் பொலிட்டிக்கல் திங் வாஸ் கோயிங். ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஐ லாஸ்ட் ஹோப், ஓகே அது நடக்காது போல் அப்படின்ற மாதிரி இருந்தப்போ 2018 around Feb of 2018 I again got a call from தலைவர் telling அந்த ஸ்டோரி இன்னொரு வாட்டி வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு நடுவில் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட போய் நான் சொன்னப்போ, ஸோ ஐ திங்க் இட் வாஸ் எக்ஸாக்ட்லி ஃபெப்ரவரின்னு நினைக்கிறேன், நாட் ரிமெம்பரிங். திரும்ப நரேஷன் கேட்டு முடிச்சுட்டு he just shook hands and then said we are doing this film. நெக்ஸ்ட் பொங்கலுக்கு படம் ரிலீஸ் அப்படின்னு. சன் பிக்சர்ஸ் இஸ் ப்ரொடியூசர். எப்போ இந்த மீட்டிங் நடந்தது? அதான் 2018 ஃபெப்ரவரி, 2019 ஜான் இஸ் பொங்கல். ஸோ எக்ஸாக்ட் still had a year. ஐ மீன் ஸோ இஸ் தட் நெக்ஸ்ட் பொங்கலுக்கு படம் ரிலீஸு வில் ஸ்டார்ட்னார். ஸோ அதுக்கப்புறம் ஐ வென்ட் டு ரைட் ஃபார் த டீடைல்டு ஸ்க்ரீன் பிளே. ஸோ ஐ டுக் சம் ஃபியூ மந்த்ஸ் ஃபார் தட். தென் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு ஐ திங்க் வி ஸ்டார்டட் ஷூட்டிங் பை ஜூன். ஸோ ஜூனில் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரம் தேர் இட் வாஸ் லைக் டைட் ரன். அதாவது ஜூன் ஷூட்டிங் ஆரம்பித்து அக்டோபரில் ஷூட்டிங் முடிக்கிறோம். அக்டோபர் எண்ட், ஆக்சுவலி அக்டோபர் 19 வி ஃபினிஷ் த ஷூட்டிங். அதுலேருந்து பார்த்தா எக்ஸாக்ட் 2 months இருந்துச்சு, நாட் ஈவன் 2 months, எக்ஸாக்ட் 2 months இருந்துச்சு ஃபார் போஸ்ட் ப்ரொடக்ஷன். அது முடிச்சுட்டு வி ரிலீஸ்ட் இட். ஸோ கார்த்திக், இப்போன்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ரெண்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. தட் இஸ், நான் வந்து ஒரு பிக்சர் சைன் பண்ணுறேன், இந்த ஹீரோட டேட் இப்போ தான் அவைலபிள் அண்ட் அவருக்கு அந்த ரிலீஸ் டேட் வேணும். ஸோ நான் வந்து இப்போ ஆரம்பித்தா கூட அந்த ஸ்டார்ட் டேட்டுக்குள்ளே நான் முடிச்சாகணும் என்னோடய ஸ்கிரிப்ட் ப்ளஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க். அவர் என்னைக்கு ரெடியோ, அவர் முன்னாடி படம் எப்போ முடிக்கிறாரோ அதுக்கு அடுத்த படம் இதுன்னா இதுக்கு ஐ ஹேவ் டு பி ரெடி டு ஜம்ப் இன் டு திஸ் ஃபிலிம். அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் ரைட் வைல் ஐ எம் ஷூட்டிங் திஸ் ஃபிலிம். திஸ் இஸ் ஹேப்பனிங் ஃபார் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ்.
வாட் யூ திங்க் அபவுட் திஸ் ட்ரெண்ட்? இது வந்து ஒரு ஹீரோவோட அவைலபிலிட்டியை வச்சு ரைட்டிங் டிசைட் பண்ணுறது நல்ல விஷயமா? அண்ட் வாட் ஆர் யோர் தாட்ஸ் ஆன் தட்? உங்களால் முடியுமா? என்னால் முடியாது. அது கண்டிப்பாக நல்ல விஷயமும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஃபார் மீ இட் டஸ் நெவர் ஹேப்பன். ஈவன் ஃபார் பேட்டே ஆல்சோ ஐ ஆல்ரெடி ஹேட் த ஸ்டோரி அண்ட் எவ்ரி திங். அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ ஐ டுக் சம் டைம் டு ஃபினிஷ் த பவுண்ட் ஸ்கிரிப்ட். அண்ட் அதை வந்து அவர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் தான் ஹி வாஸ் ஆல்சோ அந்த அந்த ஷூட்டுக்கு வந்து ரெடின்றது வந்து ஆஃப்டர் ரீடிங் த ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் வி ஹேட் அ டிஸ்கஷன் வித் தலைவர். அண்ட் தென் ஹி செட் யா ஐ மீன் இட்ஸ் நைஸ், இட்ஸ் ரெடி அப்படின்ற மாதிரி சொன்னார். அது தவிர்த்து மற்ற எந்த படங்களுக்கும் எனக்கு அந்த மாதிரி ப்ரெஷர் இருந்தது கிடையாது, லைக் வந்து இந்த ரிலீஸ் டேட்டுன்னு. பட் யா ஐ மீன் வென் இட் கோஸ் டு பிக் ஸ்டார்ஸ் அண்ட் தெர் இஸ் அ கன்ஸ்ட்ரெயின்ட் டு த டைரக்டர். பட் அது கரெக்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் வி ஹேவ் டு அந்த மாதிரி ஒரு மாடல் அந்த மாடல் அப்படி இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூ ஹேவ் டு டேக் இட் அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு ஒர்க் இன் த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். பட் தட் மைட் அஃபெக்ட் த அவுட்கம்ன்றதான். ஏன்னா வந்து வித்தவுட் கம்ப்ளீட்டிங் எ ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் ஷூட் தெர் இஸ் லாட் ஆஃப் சான்ஸ் தட் இட் அது எங்கேயோ சொதப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் இஸ் தட் வை கார்த்திக் சுப்பராஜ் வந்து தன்னோட படங்களில் அப்பார்ட் ஃப்ரம் சரி மகானில் விக்ரம் இருக்கார், ஜெகமே தந்திரமில் தனுஷ் இருக்காங்க, ஸோ யூ ஹேவ் மேட் மூவிஸ் வித் ஸ்டார்ஸ், அஃப்கோர்ஸ் பேட்டில் சூப்பர் ஸ்டார் இருக்கார். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இஸ் தட் வை யூ லைக் டு ஒர்க் வித் ஸ்லைட்லி ஸ்மாலர் ஸ்டார்ஸ்? பிகாஸ் உங்களுக்கு வேண்டிய டைம் அவங்க கொடுப்பாங்க, ப்ளஸ் உங்களுக்கு வேண்டிய 100% டெடிகேஷன் யூ வில் கெட் ஃப்ரம் தெம். யா ஐ மீன் அது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து இட்ஸ் நாட் ஐ ஒன்ட் சே தட் இந்த சாய்ஸஸ் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஜெகமேந்திரமுக்கு வந்து பிஃபோர் ஈவன் பேட்ட ஒரு தனுஷ் சார் கால்ட் அண்ட் தென் செட் வில் ஒர்க் ஆன் சம்திங். ஸோ அப்போ இந்த ஐடியா பிச் பண்ணப்போ வந்து ஹீ செட் ஓகே, பட் ஐ செட் ஐ வில் டேக் டைம் டு டூ தட். அண்ட் ஆல்சோ ஐ நோ தட் pretty much as an actor they are also going to give their full time ன்ற மாதிரி தான். ஸோ when I go to that stars, one good thing with நீங்கள் சொன்ன பிக் ஸ்டார்ஸ்னால் தே ஆர் டூயிங் ஒன் ஃபில்ம் அட் அ டைம். ஸோ டெஃபினெட்லி தே ஆர் அவைலபிள் கம்ப்ளீட்லி ஒன்லி ஃபார் திஸ் ஃபில்ம். ஆமாம். ஸோ த சேலஞ்சஸ் லைக் சே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஜே சார்லாம் இந்த படம் பண்ணும்போது he was doing 3 films parallelly. கேம்சேஞ்சர் ஷூட்டிங் போனார், மார்க் ஆண்டனி ஷூட்டிங் போனார், அதே மாதிரி லாரன்ஸ் சாரும் வந்து சந்திரமுகி he was shooting parallelly, and then even ருத்ரன் he was shooting. ஸோ அதுதான் எனக்கு ப்ரெஷராக படுதே தவிர்த்து, பிகாஸ் I will expect my actors to be in this film at least till the film shoot is completed, at least the main leads. அதுதான் that is a better choice actually. ஏன்னா வந்து they will also be in that mindset for a lot of time. But மற்றபடி இட் இஸ் நாட் லைக் அது ஒரு அதுக்காக தான் அப்படி போகிறோன்றது கிடையாது. மேபி வாட் தட் ஸ்கிரிப்ட் டிமாண்ட்ஸ், வாட் ஆக்டர்ஸ் ஐ விஷுவலைஸ் தட் தீஸ் ஆக்டர்ஸ் வில் பி குட், அண்ட் இஃப் தே ஆர் ஸ்டார்ஸ் அண்ட் இஃப் தே லைக் த ஃபிலிம், யா அதர்வைஸ் ஐ கோ ஃபார் வாட் எவர் த ஸ்கிரிப்ட் ரெக்வைஸ் அப்படின்ற. ரைட். நோ, ஐ ஆல்சோ ஆஸ்க் திஸ் கொஸ்டின் பிகாஸ் இப்போ வந்து எல்லா பெரிய டைரக்டர்ஸுமே, அண்ட் ஐ திங்க் யூஆர் அ பெரிய டைரக்டர், ஸோ இப்போ எல்லா பெரிய டைரக்டர்ஸுமே வந்து தே வாண்ட் டு மேக் ஃபில்ம்ஸ் வித் பிக் ஸ்டார்ஸ் அண்ட் தே வாண்ட் டு மேக் பிக் ஃபில்ம்ஸ் வித் பிகர் ஸ்டார்ஸ். தட் இஸ் பட்ஜெட்டும் பெருசாக இருக்கணும், ஸ்டார்ஸும் பெருசாக இருக்கணும், கெஸ்ட் ஸ்டார்ஸும் பெருசாக இருக்கணும், லைக் சர்ப்ரைஸ் ரோல்ஸ் வரணும். ஸோ இது ஒரு ட்ரெண்ட் மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் இது எவ்வளோ நாள் நீடிக்கும்லாம் தெரியாது, பட் இப்போ ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஐம் கோயிங் டு ஹேவ் ஒன் வெரி பிக் ஸ்டார், massive budget, publicize it a hell of a lot and go there. But that's not what you're doing at all. Yeah. So you're saying இந்த சேஞ்சே ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் தான். ஏன்னா எனக்கு அதுவுமே ஒரு என்ன ஆகுதுன்னா, இப்போ வேறவர் ஐ கோ ஆர் சம்மன் இன்னும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இஸ் லைக் தளபதியோட அடுத்த எப்போ பண்ணுறீங்க, தலையோட எப்போ பண்ணுறீங்க, தலைவரோட அடுத்த படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ மீன் பட் ஐ சமவ் சி ஃபார் த நியூ அண்ட் அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆர் ஃபஸ்ட் டைம் ஃபில்ம் நல்லா பண்ணி வந்துட்டு இருக்கவங்களுக்கு I am somehow seeing this as a pressure, because this is the only destiny அப்படின்றது கிடையாது இல்லை. பிகாஸ் we are come to make films, we have come to make good films, and all films has to work with the audience. Right. And this is a add on, this is like a see, நான் வந்து படம் பண்ண வந்தப்போ நான் வந்து தலைவர் கூட தான் படம் பண்ணுவேன்னா வரல, அவரை மீட் பண்ணுவேனானே தெரில. அப்படி தான் வந்து அது நடந்தது வந்து எனக்கு வந்து இட்ஸ் லைக் ஒரு blessing which I didn't even expect that is coming. ஏன்னா வந்து அவர் ரேண்டமாக ஒன்று நம்ம படம் பண்ணலாமான்னு சொன்னப்போ கூட நான் சீரியஸாக எடுத்துக்கல. ஏதாவது கதை இருந்தால் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நான் போய் ஒரு அடுத்த 3 months நான் போய் எதுவும் சொல்லவே இல்லை. பிகாஸ் ஐ தாட் ஹீ இஸ் ஜஸ்ட் டெல்லிங் டு என்கரேஜ் மீ. பட் ஆனால் தட் ஹேப்பன். பட் ஆனால் தட் ஷுடன்ட் பி அன் அல்டிமேட் கோல் ஃபார் அ ஃபில்ம் மேக்கர் தான் தோணுது. இஃப் இட் இஸ் ஹேப்பனிங் இட்ஸ் ஃபைன், அதர்வைஸ் ட்ரை டு கிரியேட் தட் கனெக்ட் வித் ஆடியன்ஸ் அண்ட் இம்பேக்ட் வித் த ஃபில்ம் வித் தி ஆக்டர்ஸ் ஹூ டிசர்வ் தட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு தான் தோணுது. ஸோ ஐம் நாட் இன் டு தட் ஜோன் அட் ஆல் ஆக்சுவலி. ஸோ ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டர்ஸ் சூஸ் பண்ணுறது, தட் இஸ் கார்த்திக்ஸ் வே. Yeah, so far rather than
ஆக்டர்ஸ்க்காக ஸ்கிரிப்ட் எழுதுறது. ஆக்டர்ஸ்க்காக நான் எழுதின ஒரே ஸ்கிரிப்ட் வந்து பேட்டா Better. Yeah, but it's because he's huge, and you have to. There are certain things beats you have to get into that movie. Like அது இல்லாம முடியாது. But you also did it very cleverly because நீங்க நிறைய the reference பண்ணி homage moments மாதிரி பண்ணி. அது கம்ப்ளீட்லி வந்து ஐ ஜஸ்ட் டுக் ஐ ஜஸ்ட் ஒரே ஒரு ஜோனில் தான் இருக்கணும். நம்ம வந்து ஒரு ஃபேனாக அவரை எப்படிலாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோமோ அதை நம்ம வந்து பண்ணிடணும். பட் த சேம் டைம் த ஸ்கிரிப்ட் ஆல்சோ ஷுட் ஹாவ் சம்திங் விச் இஸ் நாட், அதாவது வந்து ஸ்டோரி வைஸ் வந்து இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து அதுதான் வந்து ஆக்சுவலி பிரச்சனையாக வச்சு நிறையா ஃபீட்பேக் வரும்போது பேட்டையில் வந்து எவ்ரி ஒன் செட் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கரமான இதாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நான் ஆக்சுவலி படம் பார்த்ததுக்கப்புறமேட்டு சன் பிக்சர்ஸ்லேருந்து கண்ணன் சாரும் தலைவரும் எல்லாரும் உட்காந்து படம் பார்த்தாங்க. எல்லாமே தே செட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் தலைவர் படம், செகண்ட் ஹாஃப் இஸ் யுவர் ஃபில்ம் அப்படின்னாங்க. பட் ஆனால் நிறைய பேர் வந்து செகண்ட் ஹாஃப் என்ன இதாகிடுச்சுன்னாங்க. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் மோர் ஆஃப் செலிப்ரேட்டிங் தலைவர்ன்ற மாதிரி தான் போகும். அவரோட என்ட்ரி, அவரோட இன்ட்ரோ, அண்ட் தென் தேர் இஸ் அ ரொமான்ஸ் ஆங்கிள் தட் இஸ் கம்மிங் இன், தட்ஸ் அ சாங். அதுக்கப்புறமேட்டு இன்ட்ரோல் பிளாக் ஒட்டி வந்து ஒரு ஆக்ஷன், இது ஒரு ட்விஸ்ட்டு, அப்படி தான் போச்சுன்றது. பட் செகண்ட் ஹாஃபில் தான் வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங், ஒய் தெர் இஸ் ஸோ ஒரு ஸ்டோரி வந்து சொன்னால் ட்ரை பண்ணோம்ல, அது வந்து அங்கே தான் நடந்துச்சு, அந்த செகண்ட் ஹாஃபில் தான் நடந்துச்சு. அண்ட் மெனி பீப்புள் லைக் தட் திங் இன் செகண்ட் ஹாஃப். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற அந்த விஷயம், அதுலேயுமே வி ஹேட் மொமெண்ட்ஸ் ஃபார் தலைவர். அதாவது the 360 degree shot, அந்த ஃபியூனரல் சீன், அந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் எண்டோட ட்விஸ்ட்டு, லைக் பிகாஸ் actually I think that is one of the coolest Rajnikant moments of all time. அந்த அவர் அந்த கதவை சாத்து கேட்டை பூட்டு அப்படின்னு சொல்கிறார்ல, ஐயோ, that is actually the most enjoyed moment for all of us while making the right on screen. It was just fantastic. Jailer நீங்க பாத்தீங்கல்ல? What was your favorite moment in that movie? Favorite moment was intro block basically, but எனக்கு வந்து ஓவராலாவே ஜெயிலர்ல வந்து அந்த the dark humor zone of Nelson and seeing தலைவர் performing in it, I liked it very much. எனக்கு வந்து especially நான் நெல்சன்டே சொன்னேன், எனக்கு அந்த ஒரு சீன் வேறு இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து அவர் ஒருத்தரை கூப்பிட்டு மிரட்டுவார்ல, டைரக்டர் மிரட்டுவார். அப்போ நார்மலாக பேசிகிட்டு இருப்பார். அப்போ டக்குன்னு ஒரு லைட் மாறும், ரெட் கலரில் மாறணுன்னா அவர் கோமா பேசணும்னா அவன் பயப்படுவான்ல. அந்த தட் சீன் டு சி தலைவர் இன் தட் கைண்ட் ஆஃப் அ சீன், ஐ சமோ ஃபெல்ட் இட்ஸ் வெரி ரெஃப்ரெஷிங் டு பி இன் தட் டார்க் ஹியூமர் ஜோன். ரைட் ஜிகர்தண்டா XXXல ஒரு டார்க் ஸ்கின்ட் ஆக்டர் ஹீரோ வராரு. ரஜினிகாந்த் இஸ் தமிழ் சினிமாஸ் ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கின்ட் superstar, hero, actor, whatever. Indian சினிமானே நினைக்கிறேன். Indian சினிமாலே இருக்கலாம். I don't know, maybe Assamese சினிமால இதா வேற எனக்கு தெரியல. But generally Indian சினிமால I think 100% Was he the inspiration for this? See, that factor is a very very important starting point for this film. That is double X. In the screenplay, screenplay I'm saying. So that factor of ஒரு டார்க் ஸ்கின்டாக இருந்தால் நீ வந்து சினிமாவில் வர முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட் முன்னாடி இருந்துச்சுல்ல, அது வந்து இந்த கதையோட கதையில் வந்து அது முக்கியமான ஒரு இடத்துல வருது. அண்ட் தேர் இஸ் ஆல்சோ ரீசன் ஒய் ஐ பிளேஸ்ட் இட் அஸ் 1970. ஏன்னா 70 இது வந்து 70s நடக்கணுன்றது தான் இருக்குது. எக்ஸாக்டாக ஏன் 75ன்னு வச்சேன்னா 75 தான் அவரோட டெபியூ. ரைட். ஸோ திஸ் ஃபில்ம் இஸ் ஹேப்பனிங் பிஃபோர் இஸ் டெபியூ. ரைட். லைக் இப்போ வந்து ரஜினிகாந்த்னு ஒரு ஆக்டர் வந்து டெபியூ ஆனது அபூர்வ ராகங்களில் வந்து டெபியூ ஆகிறதுக்கு முன்னாடி என்ன மைண்ட் செட் இருந்திருக்கும் எல்லாருக்குமே வந்து தெர் வாஸ் நாட் ஈவன் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டில் கூட எல்லாருமே வந்து பார்த்தா ஒரு ஃபேர் ஸ்கின்னாக இருந்த டயத்தில் தான் இந்த படம் ஆரம்பிக்குது. ஸோ தட் ஹேஸ் அன் இம்பார்ட்டண்ட் திங் இன் த ஸ்க்ரீன் பிளே. Of course, there will be like a lot of tribute from my side to Talavar in my film, but this is more than the tribute. It has a very important aspect in that film. அதனால தான் ட்ரெய்லரில் ஃபர்ஸ்ட் டேலாகவே அது இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து இந்த வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் அ திங் கர்ணன் பண்ணிட்டு இருந்தார் ஜெய்சங்கர் வச்சுட்டு. ஒரு ரஜினி படம் கூட இருக்கு, தாய் மீது சத்தியம் அப்படின்ட்டு. தேவர் ஃபிலிம்ஸில் ஹீ இஸ் ஆக்சுவலி வேரிங் கவுபாய் ஹேட், ஸ்டெட்சன், that thing, and the I don't know, the poncho and things like that and all that. Was that movie also an inspiration? எனக்கு வந்து அந்த வெஸ்டர்னுக்குள்ளே போகிறதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து என்னென்னா ஐ வாஸ் பிகாஸ் அது தமிழ் வெஸ்டர்ன்னு சொல்கிறீங்கல்ல, பாண்டியா வெஸ்டர்ன் அப்படின்ட்டு, அதனால கேட்டேன். அது வந்து என்னென்னா இப்போ நம்ம 70s பார்த்தீங்கன்னா வந்து மதுரையில் ஆக்சுவலி இதே சைட் ஒரு தேட்டரில் வந்து குட் பேட் அக்லிலாம் வந்து இட் ஹஸ் ரேன் ஃபார் மோர் தென் 150 days இட் வாஸ் ரன்னிங். அண்ட் ஸோ பீப்புள் அட் தட் டைம் தேவர் வாட்சிங் இங்கிலீஷ் ஃபில்ம்ஸ் அண்ட் எஸ்பெஷலி திஸ் கவுபாய் ஃபில்ம்ஸ்க்கு பயங்கரமான ஒரு க்ரேஸ் இருந்துச்சு. அதனால தான் நீங்கள் சொன்ன
directors they started making cowboy films in Tamil also at that time. Right. Like அதே ஜோனில் வந்து ஸோ பிகாஸ் தேவர் இன்ஸ்பயர். ஸோ அந்த டைம் அந்த எராவுக்கு வந்து இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ஜான் விக் இந்த மாதிரி படங்கள் இல்லை அதெல்லாம் ரொம்ப இதாக பார்த்துட்டு அதை நம்ம இங்கே ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்களா, அது மாதிரி அப்போ வந்து தேவர் ஆல் என்ஜாயிங் திஸ் வெஸ்டர்ன் கவுபாய் ஃபில்ம்ஸ் அண்ட் தே வாண்டட் டு மேக். ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. அது அந்த ஸ்கிரிப்டுக்காக வந்து அந்த பீரியடோட அப்போ சினிமா எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை ரிசர்ச் பண்ணும்போது ஐ ஃபவுண்ட் திஸ் வெரி யூனிக். அண்ட் திஸ் அந்த வெஸ்டர்ன் டைப் ஆஃப் ஃபில்ம்ஸை வந்து திஸ் ஃபில்ம் மேக்கர் இஸ் ஆல்சோ ட்ரைங் டு மேக். அது ஏன்றதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது அந்த படத்துக்குள்ளே வந்து ஒய் அண்ட் திஸ் லாரன்ஸ் சார் கேரக்டர் இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் கிளின்ட் ஈஸ்ட்வுட். அது ஏன்றதுக்கும் நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம். அது வந்து ஐ வாண்டட் டு see it in the film, but it will be like a dedication to Clint Eastwood. ரைட். கார்த்திக் சுப்பராஜ் படங்களில் இஸ் தேர் அ காமன் த்ரெட்? நான் வந்து முதல் சில படங்களை பார்க்கும்போது எல்லா படத்துலையுமே ஒரு கிரியேட்டர் இருக்காங்க. லைக் ரம்யா நம்பீசன் ஒரு நாவலிஸ்ட், பீட்சாவில் இறைவியில் டைரக்டர் காமிக்கிறீங்க, ஜிகர்தண்டாவில் ஃபில்ம் மேக்கர். பட் அதுக்கப்புறம் அது வந்து எல்லாமே வேறு டைரெக்ஷனில் போயிடுச்சு. ஸோ பட் தெர் ஆர் ஸ்டில் சர்டன் திங். வாட் யூ திங்க் ஒரு கார்த்திக் சுப்பராஜ் ஃபில்ம்னா வாட் யூ திங்க் இஸ் தட் காமன் த்ரெட்? ஐ கேன் திங்க் ஆஃப் ஜென்ரல் திங்ஸ் லைக் நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்க்ரீன் ப்ளே டென்ஸாக இருக்கும், நல்ல லேயர்டாக இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணலாம், பட் ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் லேயர்ஸ்லாம் புரியும். தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஜென்ரல் திங்ஸ் தட் ஐ ஹாவ். வாட் ஆர் யோர் தாட்ஸ் ஆஃப் வாட் இஸ் அ கார்த்திக் சுப்பராஜ் ஃபில்ம்? பேசிக்கலி என்னென்னா வந்து அந்த காமன் த்ரெட்டோ ஒரு காமன் ஃபேக்டரோ இருக்கக்கூடாது அப்படின்றது ஃபஸ்ட்டு. லைக் when I did pizza, the next film many people said அப்படியே ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணுங்க அடுத்த பயங்கரமாக போகும். பிகாஸ் பீப்புள் வில் எக்ஸ்பெக்ட் தட். ஏன்னா பீட்சா நல்லா ஓடிச்சு, அது ஹாரர். இட்ஸ் நாட் அன் ஆக்சுவல் ஹாரர், பட் ஆனால் வந்து த ஹாரர் சீன்ஸ் பீப்புள் என்ஜாய். ஸோ அப்படியே இதே இது பெருசாக ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணியிருங்கன்னு சொன்னாங்க. அண்ட் ஐ செட் நோ, ஐ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன். தட்ஸ் வை ஐ வென்ட் ஃபார் மை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் விச் இஸ் ஜிகர்தண்டா. அதை பண்ணி முடித்தேன். ஸோ ஜிகர்தண்டா பண்ணி முடிச்சோன்னா சிவி குமார் சார் படம் பண்ணும்போது ஹீ செட் ஜிகர்தண்டா வந்து நல்லா அது போயிருக்கு. ஸோ யூ ட்ரை டு டூ அ கேங்ஸ்டர் ஃபிலிம், ஏன் வந்து இறைவி மாதிரி ஒன்று கொண்டு வரீங்க அப்படின்னாரு. ஸோ ஐ கான்ஷியஸ்லி மேக் ஒன்லி ஒன் எஃபர்ட் தட் ஷுடன் பி அ காமன் ஃபேக்டர்ன்ற மாதிரி எதுவும் இருந்துடக்கூடாது. ஓகே, ஒரு படங்கள்னால் இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காமல் மேக்ஸிமம் அது நாட் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் ஆடியன்ஸ் பட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு மீ. பிகாஸ் ஒரு காமனாக ஒரு ஃபில்ம் வந்து உட்காந்து உட்காரும் போது ஐ ஆல்சோ ஃபீல் நாட் மச் இன் டு இட். அதாவது இட் பிகம்ஸ் லைக் அ ஜாப் மாதிரி யாரும் இல்லை. ஓகே, இதை வச்சு நம்ம ஒன்று பண்ணிட்டு அப்படி ஃபார்முலா ஒரு ஃபார்முலாக்குள்ளே போய் அதே இதை திரும்ப ரிப்பீட் பண்ணணுன்ற மாதிரி வேணாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த ஜிகர்தண்டா XXX எடுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. ஏன்னா இந்த ஐடியாவாக எனக்கு ஒன்று வந்துச்சு ரைட் ஃப்ரம் ஐ வாஸ் டூயிங் இறைவி ஒன்லி லாரன்ஸ் சார் வாஸ் சப்போஸ் டு டூ ஜிகர்தண்டா. I mean, I went and narrated, but it didn't happen. Supposed to do ஜிகர்தண்டா அசால் சேது கேரக்டர் வந்து நான் போய் அவரை அந்த ப்ரொடியூசர் கதிரேசன் சார்னு சொன்னார். I mean, almost I was about to fix Bobby, but அந்த டைமில் we have been trying with a lot of people. அப்போ வந்து அவர் இவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கிரிப்ட் சொன்னோம். பட் he had some இந்த இதில் இப்படி மாற்றலாமா அந்த மாதிரிலாம் 2-3 விஷயம் கேட்டாங்க. பட் ஒரு மாதிரி செட் ஆகலை. ஸோ ஆஃப்டர் தட் ஐ செட் ஐ வில் கோ வித் பாபி அண்ட் தென் we finish the film. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு he liked the film and then he called me again and said if there is any other script we can do. So I was shooting இறைவி at that time. ஸோ அப்போ எனக்கு இந்த ஐடியா வந்து it just started. ஒரு என்ன சொல்கிறது, இட் ஜஸ்ட் ஸ்பார்க். ஓகே, ஜிகர்தண்டாவோட ஒரு பார்ட் 2 மாதிரி விச் கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவை மட்டும் போய் அவர்கிட்ட சொன்னேன். அவர் பண்ணலான்னாரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது ஏதோ பிகாஸ் இம்மீடியட்டாக ஏன்னா இப்போ தான் நான் ஜிகர்தண்டா எழுதி முடிச்சிருக்கேன், அதே ஜோனுக்குள்ளே போகக்கூடாது. திஸ் ஹேஸ் டு பி சம்திங் எல்ஸ். யூ ஷுட் ஜஸ்ட் கீப் த ஸ்பிரிட் ஆஃப் த ஃபில்ம். பட் அந்த ஸ்டோரிக்குள்ளே வந்து தெர் ஷுட் பி சம்திங் வெரி மச் மோர் தென் ஜிகர்தண்டா. அதுக்கு அப்போ நான் ரெடியாக இல்லை. ஸோ ஐ சார் இல்லை சார், நம்ம எப்போ எனக்கு அந்த மாதிரி தோணுதோ அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஐ ஜஸ்ட் கேம் அவுட். ஸோ நவ் வென் ஐ அகெயின் தாட் அபவுட் இட் ஐ ஃபெல்ட் ஓகே திஸ் ஹேஸ் மோர் லேயர்ஸ் ஆர் மோர் டீப்பர் ஸ்டோரி டு பி டோல்ட் த்ரூ திஸ். ஸோ நவ் ஐ ஷுட் டேக் இட்ன்ற மாதிரி தான் சொன்னேன். ஸோ தட்ஸ் வாட் கீப்ஸ் மீ ஆல்சோ alive when I am writing for it. Otherwise it becomes monotonous and I am not into that. ஜிகர்தண்டா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் மதுரையில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஜெயில் கைதியை சந்திச்சிங்க. அவரோட கதை வந்து கேட்ட அப்புறம் தான் உங்களுக்கு ஜிகர்தண்டா ஐடியா கிடச்சதுன்னு நீங்கள் சொன்னீங்க. இதுக்கு வந்து இட் வாஸ் யுவர் ஓன் திங்கா இல்லை இதுக்கும் ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் ஸ்டோரி இருக்கா? இதுக்கு சோர்ஸ் ஸ்டோரின்றதை விட there was lot of research behind this, what happened, what we are telling through this filmன்றதுல வந்து there was lot of thing.
and there were like a lot of real incidents also which got into it. So source ஸ்டோரியாக எதுவும் இதுக்கு கிடையாது. ஜிகர்தண்டா இஸ் த சோர்ஸ் ஃபார் திஸ். ஸோ நீங்கள் ஸ்பிரிட் ஆஃப் த ஃபில்ம்னு ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணீங்கல்ல, ஜிகர்தண்டாவோட ஸ்பிரிட் வந்து எனக்கு ஆக்சுவலி இட்ஸ் a பியூட்டிஃபுல் திங் ஃபார் மீ. நீங்கள் எப்படி அதை நீங்கள் எழுதும்போது see there is a person in cinema who gets into crime and there is a person in crime who gets into cinema. ஸோ எனக்கு வந்து அப்படியே உல்ட்டா பண்ணது, தட் வாஸ் த மோஸ்ட் ஃபேசினேட்டிங் திங் அபவுட் த ஃபில்ம் ஃபார் மீ. பட் அதுக்கு மேலே ஒரு மெட்டா லேயர்னா பிகாஸ் அந்த படமே சினிமா பற்றினதுனால என் வழியில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் விரும்புகிற படங்களை பண்ணணும்னா ஐ ஹாவ் டு பி இன் அ பொசிஷன் ஆஃப் பவர். அப்போ தான் இந்த சொம்பு பிடிக்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து என்னோட வழிக்கு வருவாங்க. இல்லைனா நான் வந்து எப்போவுமே அவங்க வேண்டிய கதைகளை தான் பண்ணணும். ஸோ ஐ ஹாவ் டு பி இன் அ பொசிஷன் ஆஃப் பவர் டு மேக் த ஃபில்ம்ஸ் தட் ஐ வாண்ட். தட் இஸ் த எண்ட் ஆஃப் த மூவி. வாட் இஸ் your take on that? எனக்கு வந்து இல்லை நீங்கள் என்ன கேட்குறீங்க, வாட் இஸ் த டேக் ஆர் இஸ் தட் த ஸ்பிரிட் ஐம் இஸ் தட் த ஸ்பிரிட் ஆஃப் த திங்? த ஸ்பிரிட் ஐ எம் டாக்கிங் அபவுட் இஸ் ஜிகர்தண்டாவில் வந்து பேசிக்கலி இந்த படம் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஃப்ரேஸ் தட் சேஸ் யூ டோன்ட் சூஸ் ஆர்ட் சூசஸ் யூ அப்படின்ற ஒரு ஃப்ரேஸோடு தான் ஆரம்பிக்குது. ஸோ வாட்ஸ் த ஸ்பிரிட் ஐ டுக் ஃப்ரம் ஜிகர்தண்டா இஸ், அதுலேயுமே வந்து ஒரு கேங்ஸ்டர் he wants to make a film not because he is passionate about that art or just because இது வந்து முதல் படத்திலே சொல்கிறேன், he is not passionate about an art. அவன் வந்து ஃபில்ம் ஆகணுன்றலாம் கிடையாது. பட் ஆனால் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஒரு ஈகோ ட்ரிப் வென் தட் பிகாஸ் அதில் ஜிகர்தண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து அவனே தான் கேட்பான், யாரை நடிக்க வைக்க போகிற, அவரை நடிக்க வை, தலைவர் நடிக்க வை அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அந்த பொண்ணு ட்ரிகர் பண்ண உடனே அவன் சிரிச்சிடுவான். சிரித்த உடனே இவருக்கு வந்து இதாகி அந்த ஒரு ஈகோ ட்ரிப்பில் தான் அந்த படம் ஆரம்பிப்பாங்க. பட் அந்த ஃபில்ம் வில் ஹாவ் அ பிக்கர் சேஞ்ச் இன் ஹிம் தேன் he expected. பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்து பீப்புளெலாம் அதை பார்த்து சிரித்தோன்னே அவனுக்கு கோவம் தான் வரும். ஏன்னா அவனுக்கு ஒருத்தர் சிரித்தாலே வந்து பயங்கரமாக எடுத்துக்க முடியாது. இப்போ ஒரு ஊரே சிரிக்குது அவன் அந்த ஸ்க்ரீனில் பார்த்து. ஆனால் அதுக்குள்ளே ஒரு நல்லது இருக்குது, வாட் அண்ட் ஆர்ட் கேன் டூ டு ஒன் பர்சன் அப்படின்றத வந்து அதுதான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜிகர்தண்டா. விச் ஒரு அன்யூஷுவலாக ஒரு 2 பேர் வந்து எதாச்சும் மீட் பண்ணி தே ஆல் கம் இன் டு ஒன் ஃபில்ம் அண்ட் தென் ஹவு தட் ஃபில்ம் அந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் த ஃபில்ம் சேஞ்சஸ் தேர் லைஃப்ஸ் அப்படின்றதும் வாட் அண்ட் ஆர்ட் கேன் டூ டு அ பர்சன் இஃப் ஹி ஆக்சுவலி gives it to him அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் ஐ எம் டேக்கிங் இட் as a spirit and that spirit will be there in this film also. Okay. Like why they are making he wants to do a film is just again like it's an ego trip தான். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து அது ட்ரெய்லர்லேயே நான் காமிச்சிட்டேன். பிகாஸ் when someone is saying சினிமாவில் ஹீரோனா விளையாண்டா தானே முடியும் அப்படின்ற போது அவனுக்கு கருப்பாக இருந்தால் அவனுக்கு கேவலமா அப்படின்னு தான் இது ஸ்டார்ட் ஆகுது. பட் வாட் தட் ஃபில்ம் இஸ் டூயிங், வாட் தட் சினிமா இஸ் டூயிங் டு ஹிம் அண்ட் இன் அ பிகர் ஸ்கேல் வாட். ஸோ தட்ஸ் வாட் வில் பி தேர் இன் திஸ் ஃபில்ம். ரைட். ஸோ நான் ஏன் அந்த இது கேட்டேன்னா, அந்த கடைசியில் அந்த கார்த்திக் கேங்ஸ்டர் வந்து பிகாஸ் அதோட ஒரு பவர்ஃபுல் பொசிஷன் he does not have. பிகாஸ் இஃப் ஐ வாண்ட் த ஆக்டர் ஐ வாண்ட், இஃப் ஐ வாண்ட் த ப்ரொடியூசர் ஐ வாண்ட், இவ்வளோ பவர் இருந்தால் தான் என்னால் இதெல்லாம் வந்து ஒன்று சேர்க்க முடியுங்கிற மாதிரி எனக்கு ஒரு லேயர் கிடச்சிது அதில். the same thing is also there. அதாவது வந்து இப்போ 2 பேரும் வந்து they take a shift of where they started. Right. அதே ஆர்ட் சேஞ்சஸ் கார்த்திக் லைக் திஸ் அண்ட் இட் சேஞ்சஸ் Sethu like this. Yeah. So அந்த மாதிரி இதுலேயும் ஒரு bigger change to both the characters are there but not exactly the same. That I wanted to படத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று பெட்டராக இருக்கும். பட் there is a drastic change of. So that is what அது வந்து ஒரு sequel and spirit அந்த மாதிரி சொல்கிறீங்க. So that's why I'm calling it a spiritual sequel. Right. But there is no reference to the other characters and the thing and all is not there. So and also the treatment wise also I made it sure that it shouldn't be. இப்போ நான் ஜிகர்தண்டா part 2 and people are expecting and then they are coming and watching அப்படின்றப்போ I don't want to give them the exact same thing. Like when the even screenplay orderlayume scene orderlayume I didn't want to go for the exact thing. Like okay, first வந்து அந்த we are having that establishing the gangster, அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்டோரியை போய் கேட்குறதுக்காக போகிறாரு. அப்புறம் ஒரு ஆக்டிங் மாண்டேஜ் ஒன்று இருக்கும், ஆக்டிங் ட்ரைனிங் இருக்கும், ஷூட்டிங் இருக்கும், படம் ரிலீஸ். அதான் அந்த பேட்டர்னே இதில் வேணாம். அதை ஈவன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஃபிலிம் லைக் I use lot of montages in ஜிகர்தண்டா. நிறைய மாண்டேஜ் இருக்கும். பட் இதில் வந்து நான் மாண்டேஜ் வந்து எழுதும் போதே அவாய்ட் பண்ணேன். பிகாஸ் it shouldn't give the feel like okay என்னடா ஜிகர்தண்டாவே வந்து வேறு 2 பேர் வச்சு எடுத்துருக்கானுங்க அப்படின்ற ஒரு டாக் ஒரு பர்சன் கூட வரக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்டோரியில் ஆக்சுவலி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் ஈவன் த ட்ரீட்மெண்ட் ஆல்சோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லுக் லைக் மோர் ஆஃப்
ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக் அந்த ஃபீல்க்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் ஈவன் த ஷார்ட்ஸ் எவ்ரி திங் வி ஸ்டார்டட். ரைட். எனக்கு ஜிகர்தண்டாவே அது பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பிகாஸ் நீங்கள் எழுதின விதமே வந்து இட் குட் பி இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எவ்ரி திங் இஸ் ரைட்டிங் இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் ஆஃப் எடிட்டிங். பட் அந்த எழுதின விதமே வந்து இந்த சேதுவோட கேங்லேருந்து ஒருத்தர் வர்றாருல, அவங்க மேலே ஒரு கண்ணு வைக்கிறதுக்கு லைக் டு கைண்ட் ஆஃப் ஹேவ் டு ஸ்பை ஆன் தெம். அவர் வந்து அசால்ட் சேது பற்றி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் போது யூ திங்க் த நெக்ஸ்ட் சீன் இஸ் கோயிங் டு பி அசால்ட் சேது பற்றி ஏதோ ஒரு சொல்ல போகிறான்னு நினச்சா நீங்கள் அங்கே கட் பண்ணிவிட்டு கண்ணமான்னு ஒரு லவ் மாண்டாஜுக்கு போயிடுறீங்க. ஸோ த ரிதம்ஸ் ஆஃப் தட் ஃபில்ம் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனி திங். பிகாஸ் நம்ம வந்து இங்கே ஒரு சீடு போட்டோம்னா அந்த அடுத்த இதில் முடக்கணுங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் இது. பட் இங்கே வந்து அந்த சீடு வந்து என்ன ஆச்சுன்னே நம்மளுக்கு தெரியல. பிகாஸ் நீங்கள் க்ளீனாக ஒரு பெர்பெண்டிகுலர் லைனில் போயிட்டீங்க. ஹவு டு யூ ரைட் லைக் திஸ் கார்த்திக்? டஸ் இட் கம் இன்ஸ்டிங்க்டிவ்லி டு யூ? தட் இஸ் நான் எழுதும்போது இதுதான் வந்து நார்மலாக இருக்கும், இது நம்ம உடைக்கணும், ஸோ நம்ம வந்து அந்த அசால்ட் செட்டை பற்றி பேசாமல் கொஞ்சம் இந்த பக்கம் போயிடலாம், ஸோ தட் ஆடியன்ஸ் கொஞ்சம் டிஸ்ஓரியன்ட் ஆகிடுவாங்க அந்த மாதிரி. டு திங்க் லைக் தட்? ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி இல்லை, அந்த ஃப்ளோவில் போகும்போது தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிற அந்த மொமெண்ட்டில் வந்து ஆல்ரெடி ஹி ஹேஸ் 2 leads டு நோ அபவுட் சேது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸுக்கு தெரியும். ஆடியன்ஸுக்கு வி ஹவ் ஷோட் சேது ஆல்சோ செப்பரேட்லி லைக் வாட் இஸ் லைஃப் இஸ் கோயிங் த்ரூ, ஹூ ஹி இஸ்ன்றதையும் காமிச்சிட்டோம். அதே மாதிரி அவன் ஆட்கள்லாம் யார் அவங்க, ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆல்ரெடி காமிச்சிட்டோம். அண்ட் அவனுக்கு பட் அந்த ஹீரோ அந்த கேரக்டர் வந்து he has 2 leads. One is the girl, other one is this guy. So now the thing is, next story is like he is actually getting inputs from both of them. So I wanted it to be a song because அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்றத விஷுவல் பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அது வந்து பேசிக்கலி வந்து அது ஆக்சுவலி கதைப்படியே அவங்கக்கிட்ட பெருசாலாம் அவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்காது. அவரோட மெயின் இன்ஃபர்மேஷனே வந்து சேதுவாயாலே தான் வரும். அதான் செகண்ட் ஹாஃபில் ஒரு மெயின் பிளாக்காக இருக்குது. வேர் ஐ ஷோட் இட் வித் விஜய் சேதுபதி ஆக்டிங் இன் தட் ஃபில்ம். அவர் விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி அவரோட மெயின் பாயிண்ட்ஸ்லாம் அதில் வரப்போகுதுன்றனால இங்கே வந்து த ஃபேக்டர் இஸ் how he is actually getting the information from both of them, how he is using both of them. அதாவது how he is using the girl, how he is using this guy அப்படின்றத காட்டணும். அதுக்கு வந்து ஒரு சாங் தேவைப்பட்டுச்சு. அப்படி தான் எழுதணுமே தவிர்த்து அது ஸ்பெசிஃபிக்காக வந்து வேறு மாதிரி ஒன்று பண்ணுவோன்ற மாதிரி அது இந்த ஃப்ளோவில் வந்த ஒரு விஷயம் தான் அது. யூ ஜஸ்ட் செட்ல கார்த்திக் தட் யூ டோன்ட் சூஸ் ஆர்ட் சூசஸ் யூ அப்படின்ட்டு. Do you believe that creators are born? Illa can somebody be trained as a creator even if they don't? அந்த நீங்கள் ரத்தத்திலே ஊறி போன விஷயம் சொல்லுவோம்ல, அது இல்லைன்னா கூட can somebody train themselves to be a particular creator? அதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ கண்டிப்பாக நம்ம வந்து we need to get trained. I mean if ட்ரைனிங் வேறு விஷயம். you need to ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகணும், ஒரு ஆக்டர் ஆகணும், எல்லாமே வந்து you need because you are passionate about it. Right. ஸோ வாட் ஐ பிலீவ் இன் திஸ் எனி ஸ்கிரிப்ட், அதாவது வந்து நான் என்னோட படங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்ல வரல, ஜென்ரலாகவே ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஒரு சோல் இருக்குது அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். பிகாஸ் ஒன்ஸ் யூ ரைட் இட், அந்த இதெல்லாம் வரும்போது அதுக்குள்ளே ஒரு சோல் இருக்கும். அண்ட் இட் சார்ட் ஆஃப் சூசஸ் இட்ஸ் ஆக்டர்ஸ், இட்ஸ் லொக்கேஷன், எங்கே நடக்கணும் அப்படின்றது. ஏன்னா நம்ம வந்து எழுதும் போது நம்ம ஒன்று எழுதுவோம், அதாவது இந்த லொக்கேஷனில் நடக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் வந்து டூரிங் த ப்ராசஸ் இஃப் யூ சி something and all will happen and then it will come to a place where ஸோ அதை வந்து நம்ம விஷுவலைஸ் கூட பண்ணியிருக்க மாட்டோம். யோசிக்கும் போது வந்து இந்த இடத்துல தான் அப்படின்னு. அதே மாதிரி ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஈவன் ரைட்டாகவே ஈவன் தாட் ஓகே இவரை வச்சு தான் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம். பட் somehow see a connect like where it actually selects you அப்படின்ற மாதிரி. அதாவது நம்மளையும் தாண்டி ஒரு there is a magic or something that it takes you into it and that's how it happens ன்ற மாதிரி தான் எனக்கு தோணும். I strongly always believe that. ஏன்னா வந்து நிறைய இடங்கள் அப்படி நடந்திருக்கு. இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து ஜிகர்தண்டாவில் வந்து அந்த சீன் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த ஒரு சிங்கிள் ஷாட் போய் அந்த சேதுவை சுடுவாங்கள்ல அந்த தேட்டரில் நடந்து. ஸோ அது நான் ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்போ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனும் மைண்டில் இல்லை, அந்த மாதிரி ஒரு சீனும் வந்து மைண்டில் இல்லை, வாட் எவர் அந்த. பட் அந்த லொக்கேஷன் கிடைக்காம சென்னையில் ஒரு தேட்டர் லொக்கேஷன் தான் கிடச்சிச்சு, ஒரு டீ கடை இருந்துச்சுன்னு சொல்கிறப்போ தட் டேர்ன்ட் இன் டு ஒரு சிங்கிள் ஷாட் இதுவாக வந்து அந்த பாயிண்டில் ஒன்று வந்துச்சு. அதில் வந்து பாபி மாதிரி ஒருத்தர் வந்து நான் ஃபஸ்ட்டு எழுதும் போது பாபி வந்து என்கிட்ட கேட்டப்போ நான் முடியாதுன்னு சொன்னேன். உன்னால் அந்த கேரக்டர் பண்ணவே முடியாது, நான் வந்து அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு நான் எங்கெங்கேயோ போனேன், எல்லாரையும் லவுன்லாம் அடிச்சுட்டு. பட் லாஸ்ட்டாக பார்த்தா பாபி கேம் அண்ட் டிட் தட். So I somehow feel that he won the national award. He won national award. So I somehow felt that character is destined for Bobby or that character choose Bobby.
நாட் மீ ஆக்சுவலி. ஏன்னா இல்லைன்னா நான் சூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டே அவன் ஓகே சொல்லியிருப்பேன். இல்லை நான் வந்து அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போகிறேன், ஏதோ ஆர்டிஸ்ட்லாம் போய் எல்லாத்தையும் கதை சொல்லி அது இதுன்னு சொல்லிட்டு என்னமோ யோசிச்சு பெருசாக அவனை யோசிக்கிறோம். பட் ஆனால் வந்து தட் it is not happening in that way. So I somehow in that character is disdain for that. Even here I somehow thought this script is destined for Lawrence sir and S.J. Surya sir for the characters, and also the script is designed selected me to direct it. ஏன்னா இந்த கான்செப்ட் இந்த ஐடியா வந்து எனக்கு வந்ததுக்குமே வந்து ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு நாள் தானே திடீர்னு ஒன்று நடக்கும் அந்த விஷயம். ஏன்னா நான் அதுலேயுமே எஸ்பெஷலி ஐ ஹாவ் அ வெரி இதில் ஒரு இன்சிடென்ட் ஐ வாண்டட் டு ஷேர். என்னென்னா இந்த ஸ்கிரிப்டோட டிஸ்கஷனில் ஒரு முக்கியமான ஒரு எலமெண்ட் ஐ வாண்டட் டு ஆட் இன் டு திஸ் ஸோ தட் த ஸ்டோரி கோஸ் இன் தட் வே. ஸோ அதுக்கு நான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் டு மை டிஸ்கஷன் டீம். ஐ வாஸ் திங்கிங் லைக் திஸ் இது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் பிஃபோர் ஈவன் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் த ஸ்க்ரீன் பிளே. Discussion teamனா ADs. There's an AD called, associate director called Srinivasan, and then there's a filmmaker called Shomidharan. So நான் Shomidharan and Srini and அவங்களாம் உட்காந்து ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது I felt this film should have more of a forest and tribal connect. அந்த ஜோன் தான் வைக்க போகிறோம். And I want to bring that elephant factor here. இதுக்குள்ளே கொண்டு வரணும், இந்த இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தே ஹேட் சம்திங் லைக் அதுதான் எப்படி நான் வேணால் நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து எப்படி பண்ண முடியும், எலிஃபெண்ட்லாம் வந்து அது ஒரு பெரிய விஎஃப்எக்ஸ் இதுக்குள்ளே போகும் அண்ட் ஆல்சோ அது ஜோனாகவும் இதாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இல்லை செம்மையாக இருக்கும். ஸோ நானுமே வந்து இந்த ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி அதை யோசிச்சிட்டே போகிறேன். ஷுட் ஐ ஆக்சுவலி கோ அண்ட் கீப் தட் அஸ் அ ஒரு இதாக பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போய் இப்படி திரும்பி அந்த வீட்டுக்கு போகிறவள்ள ஒரு லெஃப்ட் எடுக்கிறேன். I am seeing one elephant right opposite to me, looking at me. I can even show the picture to you. So I was driving my car. இதை யோசிச்சுட்டே போய் இப்படி டேர்ன் பண்ணி திரும்பினா ஒரு எலிஃபெண்ட் நிற்கிது முன்னாடி. ஐ வாஸ் ஸ்டன்ட். ஆனால் அந்த எலிஃபெண்ட் வந்து என்னென்னா அந்த கடை முன்னாடி வைப்பாங்கள்ல, இந்த சரவணா ஸ்டோர்ஸ் முன்னாடிலாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு எலிஃபெண்ட்டை ஒருத்தங்க லாரியில் ஏற்றி கொண்டு போயிட்டுருக்காங்க. பட் ஃபார் இட் டுக் மீ ஃபியூ செகண்ட்ஸ் டு ரியலைஸ் ஓகே திஸ் இஸ் அ டம்மி எலிஃபெண்ட். பட் ஆனால் there was an elephant looking at me. I'm going in the car and they are also going in the same direction, but elephant is looking at me. So at the moment I somehow thought okay. Then I decided, I went called both of them. We are doing it with that because this is something like a sign that is telling. And so I also have a strong feeling that script actually put elephant into this. Right. It made me choose that. Right. So like Rahman சொல்ற மாதிரி you are a vessel and for the music to flow through you னு அவர் சொல்லுவார்ல. அவர் வந்து he says I am the vessel for the music to flow. அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு லைட்னிங் ராட் மாதிரி ஸ்கிரிப்ட் ஐடியாஸ்லாம் அங்கங்கே இருக்குது. you are the lightning rod that catches all of them and focuses. Not all of them. I some think of them. That ideas selects okay, let me go through this rod. Go through this rod. Okay. Basically ரமணரோட ஒரு சேயிங் இருக்கு, don't think you are the doer அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அதுதான் I somehow not like நான் வந்தப்பே இப்போலாம் யோசிக்கல. Through these years I somehow got that realization and அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிட்டு இருக்கு எனக்கு. ஸோ ஐ ஸ்டார்டட் ஸ்ட்ராங்லி பிலீவிங் தட் ஆல்சோ. ரைட். ஸோ அதே மாதிரி டெஸ்டினின்னு எடுத்தா do you think that some people are destined to become directors? That is, நிறைய பேருக்கு வந்து படம் எடுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும், பட் மேபி தே டோன்ட் ஹேவ் இட் இன் தெம். அந்த மாதிரி இருக்கலாமா இல்லை ஆசை இருந்தால் போதுமா? எனக்கு என்னென்னா ஆசையை விட ஒரு பேஷன் அப்படின்ற வார்த்தை வந்து மோர் பேஷனேட் அபவுட் இட். அண்ட் தென் அதை வந்து ஹானஸ்டாக இஃப் யூ ஆர் ட்ரையிங் டெஃபினெட்லி யூ கேன். But for that you need to have that creative thing in you. ஒரு இன்ஸ்டிங்க்ட், ஒரு கிரியேட்டிவ் இன்ஸ்டிங்க்டோ ஒரு கிரியேட்டிவிட்டி. ஸோ அதை நம்ம ரியலைஸ் பண்ணி தான் எல்லாருமே வரும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வேலையை விட்டுட்டு இதுக்கு வரலான்னு யோசிச்சப்போ ஐ ஃபெல்ட் ஐ மீன் திஸ் இஸ் மை திங், ஐ ஹேவ் டு கோ தேர் அப்படின்ற மாதிரி. ஆக்சிடென்டலாக உள்ளே வரல, எதாச்சியா அப்படி அதுவும் சில பேருக்கு நடந்திருக்கு. எதாச்சியா நான் வந்து அந்த இன்ஸ்டிங்க்ட் கொடுக்குற தன்னம்பிக்கைனால அந்த இன்ஸ்டிங்க்ட் கொடுக்குற தன்னம்பிக்கைனால we are trying that. ஸோ டெஃபினெட்லி அந்த மாதிரி ஒரு அது ரொம்ப ஹானஸ்ட்டாக இஃப் யூ do it like genuinely passionate and genuinely dedicated and genuinely taking an effort, definitely you can do that. But ஆக்சிடென்டலாகவும் சில பேருக்கு நடக்குதுல்ல. இப்போ நம்ம வந்து நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் நான் நடிக்கிறதுக்கே எனக்கு கிடையாதுங்க, ஆனால் they might be a big stars. நான் எதாச்சியாக வந்தேன், பார்த்தா ஒருத்தவங்க வந்து நடிக்க சொன்னாங்க, அப்புறம் பார்த்தா நான் பெரிய ஆள் ஆகிட்டேன். அதுவும் நடக்கும். ஏன்னா தட்ஸ் ஆல்சோ சம்திங் which can happen. Yeah, can happen. ரைட்டர்ஸ்னு சொன்னீங்கல்ல, you were discussing it with two other people அப்படின்ட்டு. இப்போது
இன் ஆல் யுவர் ஃபிலிம்ஸ் ரெண்டே ரெண்டு படத்தில் வந்து ரைட்டர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிரெடிட் இருக்குது. ஒன்று ஜகமே தந்திரம், ஒன்று வந்து மர்க்குரி. am I right? மர்க்குரி இல்லை, ஜெகமே தந்திரம்ல I mostly discuss with them, like script discussion team. But there's an extra name there. Whereas மற்ற எல்லா படங்களும் வந்து written by கார்த்திக் சுப்பராஜன் தான் ஒரு மெயினாக. Are all your films basically 90%, 80% your creations? Yeah, basically what my process so far is, what I do is, once I get a film idea, I have very few people to just brainstorm that idea. So I'll just tell how this works for them. The outline work ஆகுதா இல்லையா? I mean, how is this idea? Is it exciting for you? And whether this works for it. So they will also give the decision and everything. So after that, some point I just go and write the treatment note of the film, which is like a 30-page document. But it will have all the elements that are going to come into the film. It will have the start, middle, end and everything, but not a detailed screenplay. So I go alone and write. Interval இருக்கும். Interval இருக்கும். Yeah, I mean, it has a starting point, it has a interval point and then end. அதெல்லாமே வந்து இருக்கும். ஆனால் வந்து அந்த பெரிய டீட்டெயில் இருக்காது ஆல்மோஸ்ட். பட் சீன்ஸாகவும் இருக்கும். இப்போ இந்த சீன், இந்த இடத்துல இது நடக்குது, இந்த கேரக்டர் எப்படி பண்ணுதுன்றான். ஸோ அதை வந்து ஐ கோ அலோன் அண்ட் ரைட் அண்ட் தென் அகைன் ஐ கம் பேக் அண்ட் ஐ மேக் தெம் ரீட். ஐ மேக் திஸ் ஃபியூ பீப்புள் ரீட் இட் and then again we have a long discussion about what worked for them, what didn't work for them, or இதை வந்து வேறு மாதிரி மாற்றலாமா அப்படின்னு சொல்கிறது. அவங்க I take their suggestion and everything. And when I feel that okay, I can go and write a detailed screenplay, again I go alone and I write. It takes 1 month or 2 months. I finish writing and then again I come back with them, they read. இந்த மாதிரி தான் ப்ராசஸ் I'm following this one. ஒரு ரைட்டர்கிட்ட ஒரு ஸ்டோரி வாங்கி நான் வந்து இப்போ I'm trying to do that for that thing. அண்ட் பேசிக்கலி இறைவி வந்து சுஜாதா சாரோட ஒரு ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து தான் ஐ காட் இன்ஸ்பயர்ட். ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஃபில்ம் ஹேஸ் இட்ஸ். இப்போ நீங்கள் கேம் சேஞ்சருக்கு யூ ரிட்டன் த ஸ்கிரிப்ட் இல்லையா? ஸ்டோரி. ஓகே. ஸோ அது வந்து யூ ஆர் ரைட்டிங் ஃபார் சம்படி எல்ஸ் இல்லையா? தட் இஸ் லைக் யூ ஆர் நாட் ரைட்டிங் ஃபார் கார்த்திக் சுப்பராஜ், யூ ரைட்டிங் ஃபார் சங்கர். அப்போ வந்து சங்கர் கேன் சே எனக்கு இந்த தேர்ட் சீன் ஒர்க் ஆகலை, அப்போ மாற்றுங்கப்போ. அப்போ ஹவு டஸ் கார்த்திக் சுப்பராஜ்? அந்த ப்ராசஸ் எப்படி நினச்சுன்னா, ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி அண்ட் ஹானர்ட். சங்கர் சார் மாதிரி ஒருத்தர் வந்து ஸ்டோரி கேட்குறாருன்றது. அண்ட் ஐ ஹேட் ஆல்ரெடி ஹேட் தட் ஸ்டோரி ஃபியூ மந்த்ஸ் பேக்கே நாங்கள் அதே மாதிரி பேசி இது பண்ணோம். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். பொலிட்டிக்கல் ஸ்டோரி இருக்கும் அதில். ஸோ அதை வந்து வி ஃபினிஷ்ட் அண்ட் வி டிஸ்கஸ்ட் ஹியர். அண்ட் என்னோட டீமில் சொன்னாங்க, இது இப்போ நம்ம திஸ் இஸ் லைக் இட்ஸ் லைக் சங்கர் சார் ஜோனில் இருக்குது. இது வந்து சம் ஹீரோ ஹேஸ் டு டூ, சம் பிக் ஹீரோ ஒன்லி ஹேஸ் டு டூ திஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் ஓகே, திஸ் இஸ் டூ early or whatever. I didn't want to get into too much of politics thing and all that. And then when Shankar sir asked, I said, சார் நான் ஒரு கதை வந்து எழுதுனதை எல்லாரும் வந்து சங்கர் சார் படம் மாதிரி ஒரு கதை இருக்குன்னு சொன்னாங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சார்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ லைக் தட் ஸ்டோரி அண்ட் ஐ ஜஸ்ட் கேவ் த ஸ்டோரி, தட்ஸ் இட். And the detailed screenplay and all like Shankar sir is doing. So I am so excited to see what Shankar sir ஏன்னா எனக்கு நான் அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் உட்காரும் போது நான் சொன்ன ஒரு சீன், நார்மல் சீன் வந்து he told how he is going to take it. But I saw like what elements he is adding, how he is making it big and more என்ன சொல்கிறது, அந்த ஜனரஞ்சகமாக எப்படி மாற்றுறாருன்றதை வந்து. So I said I'm very keen to watch the film sir, what are all you have changed in that. ஸோ நம்மளே ஒரு கிரியேட்டர், நம்மள ஒருத்தர் வந்து இதெல்லாம் பண்ண வைக்கிறாருன்னு அந்த ஈகோ வரவே இல்லை. No. I feel very happy and honored only. நைஸ். ஜகமே தந்திரம் போதோ இல்லை மகான் பற்றி பேசும்போதோ ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஐ ஆஸ்க் யூ திஸ் கொஸ்டின். எனக்கு ஐ டோல்ட் யூ, எனக்கு அந்த நீங்கள் எழுதின எல்லா படங்கள்லையுமே அந்த மைக்கேல், மலர், பொன்னி அந்த ரொமான்ஸ் ட்ராக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதிருந்தீங்க இறைவியில். பட் அதை தவிர வந்து மற்ற ட்ராக்ஸ்லாம் வந்து அவ்வளோ நீங்கள் ஜாஸ்தி இறங்கலை. யூ டி நாட் ரியலி கெட் இன் டு தட் ஜோன் அட் ஆல். ஸோ ஐம் ஆஸ்கிங் யூ அகேன் நவ் ஆஃப்டர் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி இயர்ஸ், உங்களுக்கு ரொமான்டிக் ட்ராக் ஆர் இமோஷனல் ஜோன் யூ லைக் டு கோ இன் டு தட்? ஐ லைக் டு கோ இன் டு தட். ஏன்னா வந்து பட் ஆனால் வந்து all other films didn't demand a very romance angle or romance zone or like heavy emotional. Irevi, I would say, like it's a very hard-hitting emotional film, and also there's about relationship, about romance and all, deeper writing on the. So
அது பட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ லைக் அ ப்ராப்பர் ஒரு ரொமான்ஸ் ஃபில்ம், நாட் லைக் ராம்-காம், பட் லைக் ரொமான்ஸ் ஃபில்ம் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நவ் ஐ எம் ரைட்டிங் ஆன் அ ஸ்கிரிப்ட். பட் எமோஷ்னல் ஆங்கிள்னு பார்க்கும்போது என் எமோஷ்னல் ஹைலி எமோஷ்னல் ஃபில்ம் சொன்னால் ஐ திங்க் ஜிகர்தண்டா XX நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா ஜிகர்தண்டாக்கும் இதுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அதுதான். ஜிகர்தண்டா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இல் பி லைக் அ கேங்ஸ்டர் ஃபில்ம் அண்ட் தென் செகண்ட் ஹாஃப் சேஞ்ச் இன்டு அ காமெடி. ஸோ தெர் இஸ் காமெடி ஆல்சோ இன் திஸ் ஃபில்ம், பட் அளவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். திஸ் வில் பி ஹை ஆன் எமோஷன்ஸ். ஸோ தட் ஐம் ஆல்சோ தட்ஸ் ஆல்சோ ஒன் ஃபேக்டர் வேர் ஐ எம் வெரி ஈகர் டு சி லைக் ஹவு ஆடியன்ஸ் ஆர் கெட்டிங் கனெக்டட் டு தட் எமோஷன். ஸோ திஸ் வில் பி மை, அதாவது நான் எழுதுனதில் ரொம்ப ஹைலி எமோஷ்னல் திங் வில் பி இன் திஸ் ஃபில்ம் அப்படின்னு தான் தோணுது. ஹைலி எமோஷனல் ரைட்டிங்கா? ரைட்டிங், யா. ஓகே வில் பி இன் XX. யா. ஓகே. ஸோ வென் லாரன்ஸ் ஆர் எஸ்ஜே சூர்யா அவங்க நீங்கள் அவங்க கிட்ட போய் நரேட் பண்ணீங்கல்ல, அப்போ வந்து ரெண்டு பேரோட இம்மீடியட் ரியாக்ஷன் வாட் வாஸ் இட்? Immediate reaction was, இப்போ லாரன்ஸ் சார் வந்து he was excited and then he said okay, but thing is like அவரோட மைண்ட் செட் வந்து எப்படின்னா அந்த மாஸ் கமர்ஷியல் அந்த இது இருந்துச்சு. அந்த ஒரு அவர் ஜிகர்தண்டாலே மெயினாக பார்த்தது வந்து அந்த அசால் சேது மாதிரி ஒரு கேரக்டர் இன்ட்ரோடு. ஏன்னா எப்படின்னா பாபி சிம்மா வந்து யாருக்கும் அப்போ தெரியாது, பட் அசால் சேதுன்ற கேரக்டர் ஸ்க்ரீனில் வரும்போது மக்கள் கை தட்டுறாங்க, அப்புறம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்படின்னு தான் அவர் பார்த்தாரு. அந்த எலமெண்ட் ஆஃப் அ கேங்ஸ்டர், பிளேயிங் அ கேங்ஸ்டர், he liked it, but once we went to shoot it was in a different meter for what he has done. So அது வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ஷாக் இருந்துச்சு, then he got into this. But story wise he was really excited. He was like he felt very happy that this story has come for him and everything and all. Same thing with SJ sir also, but only thing he had was again I don't want to do a filmmaker character because people are now started seeing me as an actor. Many years also எல்லாருமே வந்து என்னை வந்து சார் பேசாமல் நீங்கள் டேரக்டே பண்ணுங்களேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் இறைவிக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்டராக போயிட்டுருக்கேன். பட் இப்போலாம் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் டேரக்ஷனே பண்ணாதீங்க, நடிக்க மட்டும் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் அதுலேயும் நீங்கள் நடிக்க தான் சார் சரி, ஒரு அந்த கேரக்டர் இஸ் அ ஃபில்ம் மேக்கர், பட் யூ ஆர் ஆக்டிங், யூ காட் டு பெர்ஃபார்ம் இன் தட் அண்ட் டாஸ் அ லாட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் அப்படின்னாரு. ஸோ அவர் இல்லை எனக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு ஒரு 5 days டைம் கொடுங்க அப்படின்னாரு. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே சார்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே மேபி he didn't லைக் த திங் ஆர் சம்திங் ஆர் ஸோ 5 days யோசிச்சு எப்படி சொல்ல முடியும்? ஒன்று கேட்டோன்னே இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் தானே ஒரிஜினல் ரியாக்ஷனாக இருக்கும்ன்றனால ஐ சார் வேணாம் சார் நீ பண்ண சார்னு சொல்லிவிட்டு ஐ வெண்ட் இன் டு ஃபார் அதர் ஆப்ஷன்ஸ். பட் ஆனால் எனக்கும் அதர் ஆப்ஷன் கிடைக்கல, கரெக்டான ஆட்கள் கிடைக்கல. And he also then came back and said, see, I just had only one this thing that is stopping me. அதாவது வந்து நான் ஏன்னா இறைவிலையும் நான் வந்து டேரக்டர் தான் ப்ளே பண்ணேன், இதுலேயும் ப்ளே பண்ணேன். அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஓடிச்சே தவிர்த்து ஐ ஆக்சுவலி லவ் த ஸ்கிரிப்ட். பட் he spoke to the producer, Karthik informed me, but he suddenly messaged me saying after 2 days, no sir, it's okay, we will அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு. பட் I want to do it னாரு. So producer came and told this is what he's saying. Then again I met him and I said okay fine, because when I wrote I actually thought SJ sir will be some perfect choice. So I was actually disappointed when he said this, but then when he again came back everything was right. What was Santosh's first reaction when you narrated it? Santosh வந்து he was so அதாவது ஃபஸ்ட்டு நான் I usually give to script to Santosh because to see the படிக்கவா நரேட்டா? படிக்க கொடுத்துருவேன் அவர்கிட்ட. ஆனால் அவர் மோஸ்ட்லி படிக்க மாட்டார், எனக்கு தெரிஞ்சு வந்து ஜஸ்ட்டு ஒரு ஐடியா மட்டும் எனக்கு தெரிஞ்சு கேட்டுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ சாங்ஸ்க்கான விஷயங்கள் வந்து என்கிட்ட கேட்டுப்பார். ஸோ அதனால தான் வந்து எல்லா படத்துக்குமே என்ன நடக்கும்னா நான் வந்து ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட கொடுத்து அவர் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு பண்ணுறாருன்னு தான் நினைப்பேன். பட் ஆனால் வந்து அவர் ஃபஸ்ட் டைமாக வந்து ஃபஸ்ட் கட் பார்ப்பார்ல, அப்போது ஒரு ஃப்ரெஷ் ஆடியன்ஸாக பார்ப்பார். ஸோ ஒன்று அவர் படிச்சுட்டு மறந்துருக்கணும் டோட்டலாக, இல்லை படிக்காமல் என்கிட்ட படிச்சுட்டேன்னு சொல்லியிருக்கணும் எல்லாம். ஸோ ஐ சி சந்தோஷ் ரியாக்ஷன்ஸ் when I show the first cut of the film to him, he will be like a first audience மாதிரி தான். ஸோ வித் திஸ் ஃபில்ம் ஹி வாஸ் ரியலி ஹாப்பி, எக்ஸைட்டட். ஏன்னா அந்த மாதிரி சந்தோஷ் வந்து எனக்கு எந்த படங்களுக்குமே ரியாக்ட் பண்ணதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஹி ஜஸ்ட் டோல்ட் திஸ் இஸ் சம்திங் எல்ஸ். அண்ட் அதே மாதிரி அவரோட ஒர்க்கும் ஸ்கோப்பும் நிறையா இருக்குன்றனால அண்ட் ஹி ஹஸ் கிவன் எக்ஸ்ட்ராடினரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் ஃபார் திஸ். ரைட். ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் சந்தோஷ், நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அவரோட ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு கொலாபரேஷன் brings out one aspect of Santosh which is like ஜாஸ்தி மெலடின்னு போகாமல் ஒரு மாதிரி மோர் பர்கஷன், மோர் நான் மெலடி
அந்த ஜோனில் ஒரு இப்போ கண்ணம்மா கூட நம்ம பேசணும்ல, அது டெக்னிக்கலி ஒரு லவ் சாங் தான், பட் ரொம்ப அப்படியே ஆஹா ஓஹோன்னு போகாமல் இட்ஸ் லைக் ராப் மாதிரியும் இல்லை, பட் இட்ஸ் ஒன் ஜோன். கேன் யூ டிஸ்கிரைப் தட் ஜோன் டு மீ? நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க அவர்கிட்ட? தட் இஸ் எனக்கு வந்து ஒரு லவ் சாங் வேணும், பட் எனக்கு வந்து ஒரே மெலடியாக போகாமல், லைக் ஹவு டு டிசைட் தட் வென் யூ? அந்த சாங்லாம் எஸ்பெஷலி ஐ ஆக்சுவலி ஐம் நாட் ஆஸ்கிங் பட் ஒன் பர்டிகுலர் சாங், பட் அவரோட ஒர்க் பண்ணுற ப்ராசஸ் ஜஸ்ட் ஒரு லிட்டில் பிட். ஸோ என்னன்னா இப்போ சாங் பற்றி பேசும்போது இந்த சாங்க்கு வந்து பேசிக்கலி வென் தட் சாங் இஸ் கம்மிங் இன் த ஃபில்ம் அப்படின்றத வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டு ஹிம் கிளியர்லி அண்ட் வாட் மைண்ட் செட்ஸ் இஸ் கோயிங் த்ரூ த கேரக்டர்ஸ் வென் தட் சாங் இஸ் கம்மிங். அந்த படத்தில் என்ன மூடு அது கன்வே பண்ணுன்றது இருக்குது. ஸோ எஸ்பெஷலி இப்போ ஜிகர்தனால வந்து கண்ணம்மா சாங் வந்து பார்க்கும்போது இட்ஸ் நாட் அ ரொமான்ஸ் சாங் ஆர் இட்ஸ் நாட் அ டூயட் ஆர் அவங்க ரெண்டு பேருக்கு லவ்வை நம்ம காட்ட போகிற சாங்கே கிடையாது. அந்த இடத்துல அது ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். இவன் வந்து அந்த பொண்ணை எப்படி ஒரு மாதிரி இந்த அவன் கதைக்காக வந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்றது. அப்போ நான் வந்து ஐ வில் டெல் திஸ் இஸ் த ஜோன் அண்ட் ஆல்சோ ஐ வில் கிவ் சம் ரெஃபரன்சஸ் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சாங் அப்படின்றது சில இடங்களுக்கு சொல்லுவேன். சில இடங்களுக்கு வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் இல்லைனா ஹீ வில் டெல் ஓகே இந்த மாதிரி ஜோனில் பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு ஜானர் ஆஃப் மியூசிக்கில் பண்ணலாமான்னு, இல்லை ஐ வில் கிவ் சம் ரெஃபரன்ஸ் லைக் இந்த மாதிரி ஒரு சாங்னு. தென் ஹீ கம்ஸ் அவுட் வித் சம்திங் டிஃப்ரெண்ட். ஐ மீன் எக்ஸாக்ட் ரெஃபரன்ஸ் இல்லாமல் பட் ஸ்டில் அந்த அதே மூடர் வாட் எவர் ஐ செட் அதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஹீ வில் கம் அவுட் வித் ஐடியா, பேசிக்லி அ சாங் ஐடியா. ஸோ அது ரெண்டு பேருக்கு ஓகேனா தென் ஹீ வில் ஃபினிஷ் த சாங் அண்ட் கிவ் இட் டு மீ. ஸோ யூ ரியலி இன்வால்வ் இன் த மியூசிக் வித் ஐ மீன் இன்வால்வ்னா இந்த மாதிரி டிஸ்கஷன் தான், நாட் லைக் ஸ்பெசிஃபிக்ஸ் நான் போக மாட்டேன். இந்த மாதிரி இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஸோ பாண்டி நாட்டுக்கு என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க? பாண்டி நாட்டுக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி லைக் கம்ப்ளீட்லி ஒரு ரூட்டட் மதுரை ஃபோக் இதில் இருக்கணும் அண்ட் அதில் ஒரு சின்ன ஒரு ஹீரோ ஒர்ஷிப் மாதிரி லிரிக்ஸ் வந்து சிங்கம் நான் தான் புலி அந்த மாதிரி ஒரு, ஏன்னா அந்த கேங்ஸ்டரை வந்து அவன் ஆட்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அப்படி ஒன்று இருக்கணும். அண்ட் ஒரு பயங்கர ரூட்டடான அந்த பேண்டு சொன்னேன் நான், அதாவது வந்து மதுரையில் வந்து அந்த பேண்டு பயங்கர பிராஸ் பேண்டு இது இருக்கும். ஸோ அந்த பிராஸ் பேண்டில் ஒரு சாங் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ ஹீ கேம் அவுட் வித் தட் திங். ரைட். அண்ட் இந்த படத்தோட சாங்ஸுக்கும் வந்து இதில் பேசிக்லி ஐடியாவே வந்து இது செட்டிங் அப் இன் ஒரு பீரியட் இது ஒன்று இருக்குது அண்ட் தென் தேர்ஸ் அ ட்ரைபல் ஒன். ஸோ இதில் இந்த 4 சாங்க்குமே அந்த மாதிரி தான். ஸோ இப்போ மாமதுரை சாங் வந்து இட் வாஸ் லைக் அது ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனில் நடக்கிற மாதிரி ஒரு சாங்கு. அந்த நேரத்தில் இருந்த அதே ஒரு ஃபோக் இது எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு யாரோ ஒருத்தங்க பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஒருத்தங்க பண்ணுறாங்க, அதுக்கு வந்து இவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி தான் அது சீனு. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் தான் வந்து ஐ ஜஸ்ட் கேவ் ஃபார் மாமதுரை அந்த 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 விஷயத்துக்கு. அண்ட் அந்த தீக்குச்சி சாங்க்கு தெர் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் திங். அதாவது என்னென்னா அப்போ வந்து அது ஒரு சின்ன எலமெண்ட் தான், இட்ஸ் நாட் லைக் எனி திங் ஸ்பெசிஃபிக் டு அதை அந்த ஸ்கிரிப்டுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. பட் ஆனால் அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, கச்சத்தீவு இருக்குல்ல, கச்சத்தீவு வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துக்கு ஸ்ரீலங்காலேருந்து ஸ்ரீலங்கா தமிழ்ஸும் வருவாங்க, இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ராமேஸ்வரம் சைட்லேருந்து போவாங்க. ஸோ இட் வாஸ் அ மோர் ஆஃப் ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஏரியாவாக இல்லாமல் பீப்புள் கோ தேர், தேர் வாஸ் அ சர்ச் தேர். ஸோ அங்கே வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்து. ஸோ இட் வாஸ் மோர் ஆஃப் லைக் அ காமன். ஸோ நான் ஐ ஜஸ்ட் தாட் தெர் வாஸ் அ சாங் ரெக்யர்மெண்ட் வேர் திஸ் கேங்ஸ் அண்ட் ஆல் மீட் ஃபார் அ குட் அக்கேஷன். ஸோ அப்போ வந்து ஐ செட் ஓகே இந்த சாங் வந்து கச்சத்தீவில் உங்க சும்மா போகிறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். ஆனால் வந்து இப்போ கச்சத்தீவுக்கு நம்ம நினச்சா போக முடியாது, இல்லை அது வந்து அது ப்ராப்ளம் ஏரியாவாக இருக்குது. ஆனால் அந்த டைமில் வந்து தெர் வாஸ் அன் ஆங்கிள் வேர் தே கேன் கோ அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்படி வரும்போது தான் அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் லிரிக்ஸும் அதில் வரும், ஈழத்தமிழ் லிரிக்ஸ்லாம் அதில் வரும். அண்ட் அப்போ இருந்த மியூசிக் அது மோர் ஆஃப் ஒரு அந்த ஸ்ரீலங்கன் பைலா அந்த அந்த பீட்ஸு அதெல்லாம் வச்சு வரணும்னு சொன்னோம். ஸோ அதுதான் தீக்குச்சி சாங்க்கான இது. அண்ட் ஒய்யாரம்னு ஒரு சாங் இருக்குது, அது வந்து இட்ஸ் அ ட்ரைபல் beat and tribal. So are you a political filmmaker, Karthik? Because ஈழம் இது வந்து quite constantly keep coming in your films. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜிகர்தண்டாலே ஒரு லைன் இருக்குது, அரசியல் ஈழம் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு ஒரு லைன். ஐ திங்க் அவரோட அங்கிள் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், உங்கள் அப்பா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் இது ஜகமே தந்திரமில் இமிக்ரேஷன் பற்றி பேசுகிறீங்க, மகானில் வந்து காந்திசம் பற்றி பேசுகிறீங்க. Do you think yourself to be a political filmmaker but who does not make explicitly political films? அதாவது அது இப்போ எனக்கு தெரிஞ்சு பீட்சா ஜிகர்தண்டாலாம் அந்த இதுவும் வரல. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கெட் தேர் அண்ட் தென் டூ டேக் ஸ்டோரிஸ் தட் ரெக்வயர்ஸ் தட் பாலிடிக்ஸ் டு பி டோல்ட். தட் இஸ் கேம் சேஞ்சர் மாதிரி.
அங்கே தட் இஸ் லைக் அ பாலிடிக்ஸ் லைக் வந்து அது ஒரு அரசியல் கட்சி அந்த மாதிரி ஒரு இதில் போகிறது. நான் சொல்கிறது லைக் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெகமே தந்திரமில் த பாலிடிக்ஸ் ஐ மென்ட் இஸ் த பிகர் பாலிடிக்ஸ் ஆஃப் த பார்டர்ஸ், இமிக்ரேஷன், அதனால வந்து அப்புறம் வந்து ஒரு நிலத்தை விட்டு புலம்பெயர்ந்தவங்களுக்கு ஒரு என்னென்ன பிரச்சனைகள். ஸோ தட்ஸ் ஆல்சோ பாலிடிக்ஸ். அதுதான் பாலிடிக்ஸ் பேசுகிறோம். மகானில் வந்து என்னென்னா இட்ஸ் மோர் ஆஃப் அ ஒரு ஐடியாலஜிக்கல் எக்ஸ்ட்ரீமிசம். அதுதான் தட்ஸ் ஆல்சோ a பாலிடிக்ஸ். ஐ மீன் யூ கேன் ஃபிட் இட் டு எனிதிங். ரைட். தட் மகானில் பேசப்பட்ட விஷயம் வந்து நாங்கள் ஏன் காந்தியிசம்னு வச்சேன்னா அதுக்கு தான் கொஞ்சம் பெருசாக பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து வி டேக் அது நான் வேற ஒரு ஐடியாலஜி, இப்போ அந்த ஃபேமிலி இஸ் கம்மிங் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி, அந்த இதில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பட் அதை ஒருத்தன் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது ஐ ஃபெல்ட் அண்ட் வாட் தட் ஹீரோ இஸ் டெல்லிங் இஸ் யூ ஆல் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் பட் டோன்ட் பி அன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இந்த ஐடியாலஜி. அது வந்து மற்றவங்க மேலே திணிக்காதீங்க. லெட் allow us to be some individualist also அப்படின்றது தான் மகான் சொல்ல. ஸோ தட்ஸ் ஆல்சோ பாலிடிக்ஸ் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தா ஐ மீன் ஐம் ட்ரைங் டு இன் திஸ் ஆல்சோ ஐ ட்ரை டு டோல்ட் அ ஸ்டோரி இன் அ ஸ்ட்ராங் தட் வே. ஸோ பட் எக்ஸாக்டாக பாலிடிக்ஸ்னால் நாட் லைக் அபவுட் அந்த கட்சி அரசியல் அது மாதிரி இல்லாமல், பட் ஆனால் பாலிடிக்ஸ் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங் ஆல்சோ. நோ ஹவு ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு பான்ஸ் இன் தட் பிகர் பொலிட்டிக்கல் சிஸ்டமோட நம்ம பான்ஸாக தான் இருக்கும். தட்ஸ் வாட் சேஞ்சஸ் எவ்ரி திங், லைக் ஹவு வி லிவ் எவ்ரி திங். ஸோ அது அந்த ஸ்டோரியில் அது ஆர்கானிக்காக உள்ளே வரும்போது ஐ வாண்டட் எக்ஸ்ப்ளோர் தட் அண்ட் டெல் இட் இன் ஸ்ட்ராங் வே. பட் நாட் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் எனி மெசேஜ் ஆர் அஜெண்டா. அந்த மாதிரி இல்லை, அது கிடையாது. ஓகே. பட் இப்போ மகான் பற்றி பேசுனீங்க. அந்த மகான் பிகின்ஸ் வித் த லைன் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இஸ் ஆல்சோ த ஃப்ரீடம் டு மேக் மிஸ்டேக்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்களா? த ஃப்ரீடம் டு மேக் மிஸ்டேக்ஸ். கண்டிப்பாக நிறையா. கேன் யூ டெல் மீ அ மிஸ்டேக் யூ மேட் தட் நாட் ப்ரொஃபஷனல் சென்ஸ்? ப்ரொஃபஷனலில் கேட்குறீங்க? இல்லை, வாட் எவர் யூ ஆர் ஃப்ரீ டு ஷேர். I did this mistake and I learned from it. அந்த மாதிரி ஒரு மேஜர் மிஸ்டேக் நான் இன்னமும் ஃபீல் பண்ணுற ஒரு மிஸ்டேக் வந்து என்னென்னா மெர்க்குரி ஃபிலிமில் நான் சொல்லுவேன். என்னென்னா வந்து மெர்க்குரி ஃபிலிம் வந்து ஐ மேட் இட் வித் பிக் ஒரு ஆஸ்பிரேஷனோட தான் பண்ணேன். பிகாஸ் தேர் இஸ் நோ டயலாக் அட் ஆல் இன் த ஃபில்ம். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு டூ அ ஃபில்ம் வித்தவுட் எனி ஸோ தட் இட் கேன் சி ஆல் ஆடியன்ஸ் கேன் சி அப்படின்றது. ஸோ அதுக்கு ஒரு பிக்கர் ரிலீஸ் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருந்தோம், எல்லாமே பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஏதோ வந்துச்சு, ஃபிலிம் ஸ்ட்ரைக் அதெல்லாம் வந்துச்சு. அண்ட் வி ஆல்சோ வித் த பென் ஸ்டுடியோஸ் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு வி ஃபிக்ஸ்ட் டேட் சேயிங் ஃப்ரைடே த 13th, ஏப்ரல் 13th ஃபிக்ஸ் பண்ணி அதை ப்ரொமோட்லாம் பண்ணிட்டோம். பட்டா இங்கே வந்து ஸ்ட்ரைக்கு தே செட் நோ, அப்போ தேட்டர்ஸ்லாம் ஓப்பன் ஆகாதுன்னு ஏதோ ஒன்று சொன்னப்போ. ஸோ தென் அட் த டைம் தே ஆஸ்க் மீ, ஐ மீன் அஸ் டெசிஷன் மேக்கிங் இதுவாக, ஷுட் வி போஸ்ட்போன் த ரிலீஸ் டு 1 month லேட்டர், மொத்தமாக எல்லா ரிலீஸ் பண்ணாமல் போஸ்ட்போன் பண்ணிடலாமா, இல்லை 13th மற்ற இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டு இது வந்து 20th தமிழில் பண்ணலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. 13th அங்கே சொன்னபடி அங்கே ரிலீஸ் பண்ணிட்டு இங்கே வந்து 20th பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்போ சம்மவ் ஐ தாட் ஓகே லெட் இட் ரிலீஸ் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் இன் 13th அண்ட் ஹியர் 20th பண்ணிக்கலான்னு. அது ஆனால் ஒரு பயங்கரமான பேக் ஃபயர் ஆச்சு. அண்ட் பிகாஸ் வாட் எவர் இட் இஸ் ஐம் அ ஃபில்ம் மேக்கர் ஃப்ரம் ஹியர். I mean I have audience who would come to my film only here. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அடிஷ்னலாக நம்ம வந்து we are going to try there அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு வந்தப்போ somehow it didn't have whatever அந்த ஃபிலிமில் வந்து ரிவ்யூஸ் அதை மீறி நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஒரு இதே ஆகலை. ஸோ ஆக்சுவலி இட் கில் த ஃபிலிம் தான் எனக்கு தோணுச்சு. அது ஒரு பிகர் மிஸ்டேக்காக எனக்கு இன்னமும் உறுத்திட்டே இருக்கும். நம்ம அது வந்து ஒரு பெரிய விஷயத்தை கற்றும் கொடுத்துச்சு. என்னென்னா வந்து சினிமாவில் வந்து அந்த அவசரப்படுறதுன்னு இருக்குல்ல, பிகாஸ் நோபடி இஸ் டெஸ்பரேட் ஃபார் அவர் ஃபில்ம்ஸ், அது எனி ஃபில்ம். ஏன்னா அது வந்து ஒரு இது கிடையாது இல்லை, இந்த படம் நீ இல்லைனா உயிர் போயிடும்ன்றது கிடையாது. ஸோ அதை நம்ம நினச்சிக்கிறோம் அந்த மாதிரி வந்து இது இல்லைன்னு. அதே மாதிரி ஒரு பொறுமை அப்படின்றது ரொம்ப நல்லது தான். அதாவது வந்து ஓகே சம்டைம்ஸ் இட் வில் டேக் இட்ஸ் டைம். ஒரு டைம் ஒரு டிலே ஆகுதுன்னா அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம உள்ளே பூந்து ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணி அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சுன்றது. ப்ரொஃபஷ்னலாக வந்து அந்த ஒரு பிரச்சனை எனக்கு அது இப்போ இருக்குது. அண்ட் தென் இந்த 2 ஃபில்ம் வந்து ஓடிடிக்கு போனது வந்து மிகப்பெரிய, அதில் ஏன் மிஸ்டேக்னு எதுவும் சொல்ல மாட்டேன். மேபி மேக்ஸிமம் ஃபைட் பண்ணேன் நான். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நான் ஒரு டிராஸ்டிக் ஸ்டெப் எடுத்துருக்கலாம். இப்போ வந்து ஓடிடிக்கு தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, ஏன்னா கண்டிப்பாக ஃபைனல் அவுட் நான் தானே கொடுக்கணும், கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டிருக்கலாம்.
பட் அங்கே வந்து சரி ஒரு ப்ரொஃபஷ்னல் இதில் வந்து ஒரு எத்திக்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அதை நான் மிஸ்டேக்குன்னு சொல்லலை. பட் ஆனால் ஐ வாஸ் ஆல்சோ பீயிங் யூஸ்ட் ஃபார் தட். அந்த ஒரு இதை வந்து அதை யூஸ் பண்ணி பண்ணது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி விஷயங்களில் இருக்குது. அண்ட் ஜெகமே தந்திரமுக்கு வந்து எஸ்பெஷலி ஆஃப்டர் கிவிங் இட் டு நெட்ஃப்ளிக்ஸ் தே கேம் அண்ட் செட் அது வந்து ஓடிடி ஃபில்மு 190 கண்ட்ரீஸில் வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. இங்கிலீஷ்காரங்க பார்ப்பாங்க, சைனாக்காரங்க பார்ப்பாங்க. அவங்களாம் வந்து ஆனால் தே ஆர் நாட் யூஸ் டு லென்த்தி ஃபில்ம்ஸ். ஸோ நீ ஹேவ் டு கட் டவுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐ டிட் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் எடிட். நம்ம அதை பற்றி பேசணும். எடிட் பண்ணது அது ஐ திங்க் இட் டுக் அ பிகர் டேமேஜ் இந்த ஃபில்ம்ன்றது. இதெல்லாம் நிறையா பிரச்சனைகள், மிஸ்டேக்ஸ். ரைட். பட் இஃப் இட் ஹெல்ப்ஸ், நான் இப்போ மும்பை ஃபெஸ்டிவலில் ஒரு 10 நாள் இருந்தேன். இப்போ தான் திரும்பி வந்தேன். அண்ட் ஐ மெட் அ பப்ளிசிஸ்ட். அவர் என்ன சொன்னார்னா, ஐ செட் ஐ யூ லுக்கிங் ஃபார்வர்ட் எனி மூவிஸ் அப்படின்னு சொன்னாங்க. சார் 2 படம் அப்படின்னா, எந்த படம்னு? ஒன்று ஆப்வியஸ்லி டைகர் 3. ஐ செட் 2வது படம் என்னன்னு? ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு jigarthanda அப்படின்ட்டு அவர் ப்ராப்பராக டண்டா அப்படின்னு சொல்லிட்டு XXX அப்படின்னாரு. ஐ செட் ரியலி இந்த ஃபஸ்ட் படம் வந்து அவ்வளோ தெரியுமா அப்படின்னு கேட்டேன். யா, இட்ஸ் கெயின் அ கல்ட் ஃபாலோயிங் அப்படின்னாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி hoping this film should work. Yeah. Thank you so much, Karthik. Thank you. Such a pleasure talking to us all. Yeah, same here. Thank you. Thanks. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Ariza shirts and trousers. இந்த ஃபெஸ்டிவல் சீசனை உங்க ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸோட கொண்டாடுங்க.